வணக்கம் நேயர்களே, எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்ருக்கீங்க. ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் உங்களோடு நான் அர்ச்சனா. பொதுவாக பலருக்கும் பார்த்தோம்னா காலையில் எழுந்த உடனே தும்பல் தொடர்ந்து வர்றது, ஒரு சிலருக்கு காதில் சீழ் வர்றது, காதில் வலி ஏற்படுறது, இன்னும் ஒரு சிலருக்கு தொண்டை வீக்கம், இது போன்ற பல பிரச்சனைகள் இருக்கும். ஸோ ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் இன்றைக்கு காது மூக்கு தொண்டை சார்ந்த பிரச்சனைகள் என்ன, தீர்வுகள் என்ன, இது போன்ற நம்முடைய பல சந்தேகங்களுக்கு விளக்கம் தர நம்முடைய நிலையத்திற்கு வந்திருக்காங்க புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் தலைமை மருத்துவ அதிகாரி இஎன்டி சிறப்பு மருத்துவர் டாக்டர் கே சிவசங்கர் அவர்கள். வணக்கம் டாக்டர். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். எஃப்எம் ரெயின்போ நேயர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் டாக்டர் சிவசங்கர், நமது அரசு பொது மருத்துவமனை காது மூக்கு தொண்டை பிரிவில் சிறப்பு மருத்துவராக பணிபுரிகிறேன். ஓகே டாக்டர், நீங்கள் காது மூக்கு தொண்டை மருத்துவர் இஎன்டி அந்த ஆர்டரில். ஸோ நம்ம காதுலேருந்து நம்ம கேள்விகளை ஆரம்பிக்கலாம். காது தன்னை தானே சுத்தப்படுத்தி கொள்ளும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஒரு சிலர் காதில் பட்ஸ் போடுறாங்க, சிலர் எண்ணெய் விட்டுக்கிறாங்க. ஸோ இது சரியான அணுகுமுறை தானா? முதல்ல பார்த்தீங்கன்னா, நமக்கு காது எப்படி ஐம்புலன்களில் ஒன்று காது, செவித்திறன் ரொம்ப முக்கியம். நம்ம எப்படி பார்வைக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே முக்கியத்துவம் காது கொடுக்குறோமான்றது தான் கொஞ்சம் கம்மி தான். ஸோ ஆனால் காதுக்கும் நம்ம முக்கியத்துவம் ஈக்குவலாக கொடுக்கணும். ஏன்னா நம்ம காது கேட்கறது அவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம். காது கேட்டால் தான் குழந்தைகள் பேசுமே. எல்லா குழந்தையும் நம்ம பேச்சு திறனும் காது கேட்கறதால தான் வரும். ஸோ காதோட முக்கியத்துவத்தை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கிட்டு காதை பாதுகாப்பாக பார்த்துக்கணும். காது பார்த்திங்கன்னா 3 பகுதியாக இருக்கும். எல்லாருக்குமே தெரியும், காதுன்றது வெறும் வெளியே இருக்கிற இது மட்டும்தான் காதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. காது 3 பகுதி: வெளிக்காது, நடுக்காது, உள்காது. வெளிக்காது தான் நம்ம பார்க்குறது எல்லாமே, நம்ம அழுக்கு எடுக்கிறது, குறும்பு என்னென்னமோ சொல்லுவாங்க, குறும்பை வச்சு க்ளீன் பண்ணுறது. ஸோ அதெல்லாம் நம்ம எதுவுமே வெளிக்காது வழியாக தான் சத்தங்கள் போய் நடுக்காது வழியாக உள்காதுக்கு போகும். ஸோ இந்த 3 பகுதியை நம்ம தெரிஞ்சுக்கணும். வெளிக்காது பிரச்சனை தான் மோஸ்ட்டாக எல்லாருக்குமே தெரியும், காதில் அழுக்கு இருக்குது. அது மாதிரி வெளிக்காதோட தன்மை என்னென்னா, நம்ம ஒரு வாட்டியும் நம்ம பொறுமையாக மென்று சாப்பிடும்போது நம்ம காது அசைவுலேயே அதோட தானே சுத்தப்படுத்தும். அதுதான் செல்ஃப் கிளீன்சிங் சொல்லுவோம். அதனால தான் நம்ம காதில் இருக்கிற குறும்புன்றது எல்லோரும் என்ன நினச்சிப்பாங்க, வெளியேந்து போகிற அழுக்கு. நம்ம பைக்கில் போகிறோம், நிறைய பேர் எல்லாருமே கேட்பாங்க, என் காதில் எப்படி இந்த குறும்பு வந்தது, எப்படி குறும்புன்றது வெளியேந்து போகிற அழுக்கா, அதை நான் சுத்தம் பண்ணலாம், என் காதுக்குள்ளேருந்து அடைச்சிட்டு வலி கொடுக்குது, என்ன ரீசன், அதனால் நான் டெய்லியும் க்ளீன் பண்ணணுமா? இந்த கேள்வி காமனாக எல்லாருக்கும் இருக்கும். ஆனால் அந்த குறும்பு எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பைக்கில் போகிறதாலையோ இல்லை தூசி காதில் போகிறதாலையோ வர அழுக்கு கிடையாது குறும்புன்றது. குறும்புன்றது என்னென்னா, நம்ம எப்படி நமக்கு உடம்புல வேர்க்கெல்லாம் சுரக்குதோ மாரி காதில் சுரக்கிற ஒரு எண்ணெய் பசை. அந்த எண்ணெய் பசை என்ன ஆகுனா சேர்ந்து தான் குறும்பாக மாறும். அந்த எண்ணெய் பசையை நம்ம ஆட்டோமேட்டிக்காக வெளியே வரணும். அதான் செல்ஃப் கிளீன்சிங் சொல்லுவாங்க. வெளிக்காது தன்னைத்தானே சுத்தப்படுத்திக்கும். அது எப்படி சுத்தப்படுத்திக்கணும்னா, நம்ம சாப்பிடும்போது பொறுமையாக மென்று சாப்பிடணும். நல்லா பொறுமையாக சாப்பிட்டிங்கன்னா ஒரு காது தாடை அசைவுலையும் காது தன்னைத்தானே அந்த எண்ணெய் பசையை வெளியே கொண்டு குறும்பு சேராமல் இருக்கும். இதுதான் செல்ஃப் கிளீன்சிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் காதுன்னு சொல்கிறது. ஓகே டாக்டர், ஒரு சிறப்பான விளக்கம் தந்திருக்கீங்க. இன்னொரு கேள்வியும் இருக்குது. காதில் சில பேருக்கு இரைச்சல் கேட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இரைச்சலுக்கான காரணம் என்ன, எதனால் அந்த பிரச்சனை ஏற்படுது உங்களுக்கு? அதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி காதை 3ஆக பிரிச்சுப்போம். ஒரு ஏஜ், ஒரு வயசில் இரைச்சல் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு யங் ஏஜ், ஒரு 30-40 வயசில் காது இரைச்சல் வருது, ஒரு மாதிரி சவுண்டு கொடுக்குது அப்படின்னா 2 காரணம் சொல்லும். ஒன்று ஏதாவது பிரச்சனை இருக்கும், ஆர்கானிக் காசுன்னு சொல்லும். நடுக்காதுலையோ இல்லை உள்காது நரம்பு மண்டலம். இந்த நரம்பு மண்டலம் தான் நம்ம வர சத்தத்தை எல்லாமே நம்ம மூளைக்கு கரண்ட்டாக தான் போகும். அந்த கரண்ட்டாக மாற்றி மூளைக்கு அனுப்பும்போது தான் அந்த சவுண்டை நம்ம ரிசீவ் பண்ணும். இப்போ அந்த உள்காது பிரச்சனை இருக்கும்போது சத்தம் கொடுக்கும், இல்லை நடுக்காது பிரச்சனை இருந்தாலும் சத்தம் கொடுக்கும். அந்த இரைச்சலோட விதம் என்ன மாதிரி இரைச்சல் கேட்போம். ஏதாவது ஃபேன் சுற்றுற மாதிரி கேட்குதா, சில பேருக்கு ஹார்ட் பீட் மாதிரி கேட்கும், சில பேருக்கு பூச்சி கத்துற மாதிரி இருக்கும், ஒயின்னு அது மாதிரி கேட்கும். ஸோ ஒரு சவுண்டும் ஒரு நோயை குறிப்பிடும். இப்போ இரைச்சல் இருக்குது, ஒரு மாதிரி எனக்கு காது அடைச்சிக்குது, ஒரு வாட்டி நான் விழுங்கும் போதும் எனக்கு காதுக்குள்ளே டப்புன்னு சத்தம் கேட்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் அந்த சவுண்டு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, காது நான் சொன்னேன்ல, நடுக்காது ஒரு பொட்டி, அந்த பாக்ஸில் காற்று இருக்கணும். நம்ம கேட்குற சத்தம் ஜவ்வை தாண்டி அந்த நடுக்காதுக்கு போகும். நடுக்காதில் இருக்கிற காத்தோட்டத்தில் இருக்கிற பகுதியை தாண்டினா தான் உள்காது நரம்பு மண்டலத்துக்கு போகும். இந்த காற்று எங்கேருந்து வரும் நமக்கு பார்த்தீங்கன்னா, நடுக்காதில் இருக்கிற பொட்டிக்கு நம்மளோட மூக்கோட பின்பகுதியிலேருந்து தான் வரும். ஸோ மூக்கோட பின்பகுதியிலேருந்து வர பாதை அடப்பு ஏற்பட்டுதான் காதில் நீர் கோத்தும். இதான் காமனாக நிறையா பேருக்கு நீர் கோத்துட்டு ஒரு வாட்டி எனக்கு சளி பிடிச்சா கொண்டு காதில் சவுண்டு கேட்குது. ஸோ இதுதான் மெயின் ரீசன். இன்னொன்று ஏஜனிங்கால் காது நரம்பு வீக்னஸால் சத்தம் கொடுக்கும்.
ஓகே டாக்டர். இப்போ இந்த தலைக்கு ஊற்றுறது மூக்கடைக்கிறது அப்படின்னு சொன்னீங்க. ஸோ இந்த தலைக்கு ஊற்றிக்கிறாங்க நிறைய பேர். அவங்க வேலை செய்கிற சுச்சுவேஷனில் நிறைய பேர் தலைக்கு ஊற்றுற கட்டாயம் இருக்குது. இந்த தலைக்கு ஊற்றுறது காது நரம்புகளுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? தலைவலி வர்றதுக்கு அது ஒரு காரணமாக இருக்குமா காது வலி வர்றதுக்கு? இல்லை, தலை குளிக்கிறதால வந்து நமக்கு எந்த இன்ஃபெக்ஷனும் வராது. ஆனால் நார்மலாக என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் தலை குளித்த பிறகு காதுக்குள்ளே தண்ணி போயிடுச்சுன்னு பட்ஸ் அதை வச்சு க்ளீன் பண்ணுவாங்க. எஸ். ஸோ அந்த பழக்கத்தை தான் நீங்கள் தவிர்க்கணும். காதுக்குள்ளே போகிற காது நீங்கள் 2 காது வலின்னு டாக்டர் கிட்ட போனீங்கன்னா 2-3 சொட்டு மருந்து ட்ராப்ஸ் தான் சொட்டு மருந்து கொடுப்போம். ஸோ 2 ட்ராப்ஸ் போட்டாலே காது வந்து ரொம்ப ஃபில் ஆகிடும். ஸோ அதோட சைஸே அவ்வளோதான், 2 ட்ராப்ஸ் சைஸ் தான் வெளிக்காது. ஸோ அதில் போகிற தண்ணி ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடும். நான் எப்படி சொன்னோன்னா எண்ணெய் பசம் சுரக்கிறது அந்த குறும்பு வெளியே வரும். நம்ம தலைக்கு குளிச்சுட்டு பட்ஸ் எடுத்து ஐயோ தண்ணியில் காதில் தண்ணி போயிடுச்சு அப்படின்னு நம்ம சுத்தம் பண்ண ட்ரை பண்ணும்போது அது இன்ஃபெக்ஷனாக வரும். ஸோ அதனால தான் இன்ஃபெக்ஷன் வரும்போது தலை குளிக்கிறதால வராது. ஆனால் காதில் ஓட்டை இருக்கிறவங்க தலை குளிக்கிறத அவாய்ட் பண்ணணும் அடிக்கடி. காது ஜவ் ஓட்டை இருக்கிறவங்க காதில் நீர் போச்சுன்னா சீழ் வரும். நார்மல் பர்சன் தலை குளிக்கிறதால காது இன்ஃபெக்ஷன் வராது. ஆனால் காதில் போகிற தண்ணியை நம்ம பட்ஸோ இல்லை ஏதோ துணியை வச்சு துடைக்கிறதால தான் இன்ஃபெக்ஷன் வரும். அதாவது காதை துடைக்கிறத நம்ம அவாய்ட் பண்ணணும். ஓகே டாக்டர். மகளே எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டிருக்கீங்க. இன்றைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் காது மூக்கு தொண்டை சார்ந்த பிரச்சனைகள் என்ன, அதற்கான தீர்வுகள் என்ன, இது குறித்து நமக்கு விளக்கம் தந்துட்டுருக்காங்க புதுச்சேரி இந்திராகாந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் தலைமை மருத்துவ அதிகாரி இஎன்டி சிறப்பு மருத்துவர் டாக்டர் கே சிவசங்கர் அவர்கள். உங்கள் சந்தேகங்களுக்கு நீங்கள் டாக்டர் கிட்ட பேசலாம். கால் பண்ணுங்க 22717660. டாக்டர், இப்போ நாம் வந்து தலைக்கு தண்ணி ஊற்றுறது சம்மந்தமாக பேசுனீங்க. காதில் சீழ் சில பேருக்கு வருது. ஸோ என்ன காரணம், அதற்கு தீர்வு என்ன? காதில் சீழ் வரத்திற்கு வந்து 2 விதமான சீழ்கள் இருக்கிறது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆபத்தானது, இன்னொன்று ஆபத்தற்றது. அதை சேஃப் அன்சேஃப்னு சொல்லும். இப்போ காதில் வந்து சில ஏன் முதல் சீழ் வரத்துக்கான காரணம்னு பார்த்தீங்கன்னா அடிக்கடி சளி தும்பல் மூக்கு அதாவது காது மூக்கு தொண்டை இது ஒன்று சார்ந்தது தான், இது தனி கிடையாது. எல்லா 3த்துக்கும் ஒரே கனெக்டிவிட்டி இருக்குது. எல்லாத்தையும் ஒன்று. இப்போ காது இன்ஃபெக்ஷன் வரதுக்கு காரணம் நோஸ் இன்ஃபெக்ஷன். இப்போ சளி அடிக்கடி பிடிக்கும்போது நான் சொன்ன அந்த நடுக்காதில் பொட்டி மாதிரி இருக்கிற நடுக்காதில் காமனாக நீர் கோத்துக்கிட்டே இருக்கும். ஸோ அது ப்ரெஷர் தாங்காமல் ஜவ்வில் ஓட்ட வரும். ஸோ இதுதான் வந்து நீர் வடிகிறதுக்கான முதல் காரணமே. அந்த நீர் வடியும் போதே நம்ம இயர்லியாக ஆரம்ப கட்டத்திலே சிகிச்சை பெற்றுட்டா அந்த ஓட்டை அடையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சில பேர் அதை தவிர்த்துருவாங்க, ரொம்ப நாள் அப்படியே விட்டுடுவாங்க. சாதா சளி தான் தண்ணி தான்னு அவங்களே ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டாங்கன்னா அந்த ஓட்டை நாள் நடுவில் பெரிய ஓட்டையாகி சீழ் வடியது ரொம்ப அதிக நாள் அப்படியே வடிஞ்சு மூளை வரைக்கும் பரவ வாய்ப்புகள் இருக்குது. இது சேஃப் டைப். இன்னொன்று அன்சேஃப் டைப்புன்னு இருக்கும். அது வந்து ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்தீங்க எலும்பெல்லாம் அரிச்சு மூளை வரைக்கும் ஈஸியாக பரவும். அது வந்து ஆபத்தான காதல் சீழ் வடியுது. அதுக்கு வந்து கட்டாயம் ஆப்ரேஷன் பண்ணணும். ஸோ இது மாதிரி 2 வகை இருக்குது. அதனால் காதல் சீழ் வடிஞ்சால் உடனே நீங்கள் மருத்துவர் வந்தால் தான் அது எந்த விதம் பார்த்து நம்ம அது மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணணுமா இல்லை எமர்ஜென்சி ஆப்ரேஷன் பண்ணணுமான்றதை நம்ம முடிவு பண்ண முடியும். ஓகே டாக்டர், நேர் ஒருத்தவங்க வந்தாங்க, பட் வந்திருக்காங்க, பேசலாம். டாக்டர் வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம், கடலூர்ல இருந்து பேசுறேன், கணேசன். ஓகே சார், டாக்டர் இருக்காங்க, பேசுங்க. சொல்லுங்க ஐயா. வணக்கம் ஐயா. நான் என் பசங்க 3 பசங்க சார், 3 பசங்களுக்குமே காது கேட்கலங்க. அப்படிங்களா? வயசு என்ன ஆகுதுங்களா 3 பசங்களுக்கும்? ஒருத்தருக்கு 30, ஒருத்தருக்கு 34, ஒருத்தருக்கு 38. ஓ, சின்னதுலேருந்தே காது கேட்கல 3 பேருக்குமே? ஆமாம், சின்னதுலேருந்து கேட்கலங்க. ஓகே ஓகே. இது பிறவிலே வந்து 3 குழந்தைகளுக்கும் காது கேட்கலன்னா நிறைய ஜீன் பிரச்சனை ஏதாவது இருக்கும். அது நீங்கள் இப்போ ஹாஸ்பிட்டல் போயிட்டு செக் பண்ணீங்களா? என்ன ரீசன் சொன்ன? அங்கே மூளையில இருந்து வர நரம்பு தடிப்பா இருக்கு. தடிப்பா இருக்குன்னு இருக்காங்க. ஓகே ஓகே. ஆமாங்க. சரிங்க. ஆமாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அது ஆக்சுவலாக காது நரம்பு வந்து வளர தன்மை கிடையாது. அதாவது வந்து சிறு வயதிலே நம்ம கண்டறியணும் என்ன காரணத்தால் காது கேட்குற திறன் குழந்தைகளுக்கு இல்லைன்னு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிறக்கும் குழந்தைங்களுக்கு இப்போ வந்து நம்ம இப்போ கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியாக இருக்கட்டும், ப்ரைவேட் மருத்துவமனையாக இருக்கட்டும், அங்கே பிறக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் செவித்திறன் பரிசோதனை பண்ணும். அதாவது பிறக்கும் குழந்தை டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு முன்னாடி, அதாவது முதல் நாள் 2வது நாள்லேயே காது கேட்கும் திறன் இருக்கான்னு செக் பண்ணிவிடுவோம். மேபி அந்த 30 வருஷத்துக்கு முன்னாடி அந்த வசதிகள் வந்து குறைவாக இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ வந்து நம்ம செக் பண்ணிவிட்டு ஆரம்ப கட்டத்திலே அதோட காரணங்களை கண்டறிவோம். எதற்காக இந்த குழந்தைக்கு காது கேட்கல அப்படின்னு கண்டறிஞ்ச பிறகு அதுக்கான சிகிச்சையை பார்ப்போம், ஃபாலோ பண்ணும். இந்த காது கேட்குற திறனை கொண்டு வர முடியுமா, இது தற்சாயிலானதா. ஆனால் இன்னொரு விஷயம், காது நரம்பு மண்டலமே உருவாகலை, காது நரம்பே இல்லை அப்படின்னா அந்த குழந்தைக்கு காது திறன் வந்து உடனே வராது. அதுக்கு அறுவை சிகிச்சை பண்ணணும். அது என்ன விதமான காது கேட்கலன்னு பார்த்துட்டு காக்லியர் இம்ப்ளான்ட்னு ஒரு வசதி இருக்குது. அது இப்போ இருக்குது, தற்சமயம் அந்த வசதியெல்லாம் இருக்குது.
ஆனால் நீங்கள் 30 வயசு ஆனதால் இப்போ அந்த வசதிக்கு வந்து அவங்களுக்கு இப்பயும் பண்ணலாம் காக்லியர் இம்ப்ளான்ட்டு. பட் அவங்களுக்கு அந்த பேச்சு திறன் வருமா, அந்தளவுக்கு சக்ஸஸ் ரேட் இருக்குமானா கஷ்டம். ஆனால் ஒரு 2 வயதுக்கு, அதாவது குழந்தைகள் பேசுகிறதுக்கு முன்னாடியே காது செவித்திறன் கருவி, அதாவது காக்லியர் இம்ப்ளான்ட் அப்படின்ற கருவி இப்போ நம்ம பொருத்துகிறோம். அரசு பொது மருத்துவமனையும் நிறைய குழந்தைகளுக்கு பொருத்திருக்கோம் ஜிஹெச்சில், புதுவையில். அது மாதிரி குழந்தைகளுக்கு நாங்கள் இறையிலியாக 2 வயசுக்கு முன்னாடியே அந்த குழந்தை காது கேட்கல, அந்த குழந்தை சொல்கிறதுக்கு முன்னாடியே அந்த குழந்தையோட திறனை கண்டுபிடிச்சி அந்த கருவியை பொறுத்துனா குழந்தைக்கு பேச்சு திறனும் வரும், நார்மலாக இருக்க மாதிரியும் இருப்பாங்க. ஸோ இது வந்து இயர்லியாக கண்டறியது தான். மேபி அந்த காலத்தில் அந்த வசதி இல்லாதால உங்களுக்கு குழந்தைகளுக்கு அந்த மாதிரி இருந்திருக்கு. ஆனால் வந்து மேற்கொண்டு அவங்க மிஷின் காது கேட்கும் கருவியை பொருத்திக்கலாம். மிஷின் இருக்குல்ல, அதை போட்டுட்டு அவங்களோட எந்த அளவுக்கு அவங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டு அதை பொருத்திக்கிட்டாங்கன்னா அந்த திறன் வந்து அவங்களுக்கு ஓரளவுக்கு இம்ப்ரூவ் ஆகி இருக்கும். சரிங்க. இப்போ மிஷின் வச்சிருக்காங்க 2 பேருமே. அதான் மிஷினை வந்து நீங்கள் கட்டாயம் பயன்படுத்தணும். மிஷின் வந்து 24 மணி நேரம் தூங்குறது தவிர மற்ற எல்லா நேரமும் அவங்க மிஷின் பயன்படுத்தணும். அப்போ தான் வந்து அவங்களுக்கு அந்த திறன் வந்து கொஞ்சமாவது அந்த சஸ்டைனபிளாக, அதாவது குறையாமல் இருக்கும். அதனால் மிஷின் பயன்படுத்துறத தவிர்க்காமல் அவங்க பயன்படுத்த சொல்லுங்கள். சரிங்க. இப்போ வேற ஒன்றும் செய்ய முடியாது. ஆமாம். அதாவது சில நரம்புகளுக்கு வளர தன்மை கிடையாது. கண் நரம்பு, மூல நரம்பு, காது நரம்புக்கெல்லாம் வளர தன்மை கிடையாது. ஸோ அதை நம்ம ஒரு மருந்து கொடுத்து இந்த நரம்பை வளர வைக்கலாம் அப்படின்ற இயல்பு கிடையாது அந்த நரம்புகளுக்கு. அது செயற்கை கருவி மூலியமாக தான் அதை நம்ம திறனை கொண்டு வர முடியும். அதுக்கு தான் அந்த காது கேட்குற திறன் கருவி, அப்புறம் காக்லியர் இம்ப்ளான்ட் வசதி, அது மாதிரி நிறைய வசதிகள்லாம் இப்போ புதுசாக கண்டுபிடிச்சதால இப்போ பிறக்கும் குழந்தைகளுக்கு செவித்திறன் இல்லை அப்படின்னு நாங்கள் கண்டறிஞ்ச உடனேயே 2 வயசு கீழே நிறைய குழந்தைகளுக்கு காது கேட்கும் கருவி பொருத்திருக்கோம் காக்லியர் இம்ப்ளான்ட். அந்த குழந்தைங்களும் நார்மலாக பேசுகிறாங்க, ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஸோ இது மாதிரி வசதிகளை இப்போ வந்துருச்சு. இப்போ ரீசன்ட் கட்டத்தில் ஒரு 5, 6, 10 வருஷத்தில் நிறைய வசதிகள் வந்ததால் அந்த பயன்பாடு அந்த இப்போ பிறக்கும் குழந்தைகளுக்கு அந்த வசதி இருக்குது. நம்ம ஜிஹெச்லே பண்ணியிருக்கோம். நிறைய குழந்தைகளுக்கு நல்லா பேசுகிறாங்க. அதனால் நீங்கள் உங்கள் பசங்களுக்கு காது கேட்கும் கருவி மிஷினை மட்டும் பயன்படுத்த சொல்லுங்கள். தவிர்க்க வேணாம். மனசை வந்து விடக்கூடாது காது கேட்கல அப்படின்னு. கட்டாயம் அவங்களுக்குன்னு ஒரு திறமை இருக்கும். அந்த திறமையை நீங்கள் வெளிக்கொண்டு வந்து அவங்கள இந்த சமமான வாழ்க்கையை வாழலாம். ஆனால் அதெல்லாம் நீங்கள் மனசை கஷ்டப்படுத்திக்காமல் இருங்க. அதாங்க காது கேட்கலன்னு படிக்க மாட்டேன். அதுதான் கிடையாது. அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் அங்கே போயிட்டு அவங்கள டெவலப் பண்ணலாம். இல்லை அவங்களுக்குன்னு தனி பயிற்சி மையங்கள்லாம் இருக்குது, அவங்களோட வாழ்வாதாரம் வருது. அதனால அது மாதிரி அவங்கள சிறந்த திறன், அவங்களுக்குள்ளே இருக்கிற திறனை கண்டுபிடிக்க நிறைய வழிகள்லாம் இருக்குது. அதை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நம்ம செய்யலாம். அரசாங்கத்தில் அதில் நிறைய வழிகள்லாம் இருக்குது, நிறைய சிறப்பு பயிற்சி மையங்கள் இருக்குது. அது மூலிமா நீங்கள் செயல்படுத்தலாம் அவங்களுக்கு. இப்போ இது சொந்தத்தில் தாய்மாமன் பொண்ணை கல்யாணம் பண்ணேன். அதான் நீங்கள் வந்து இப்போ வந்து என்னென்ன சொந்தத்தில் திருமணம் பண்ணும்போது இந்த ஜெனட்டிக் பிரச்சனைகள் வரும். அப்போ வந்து நம்ம அந்த காலத்தில் வந்து அந்த ஸ்க்ரீனிங்லாம் கிடையாது. இப்போ நிறைய ஜெனட்டிக் கவுன்சிலிங், அந்த அணுக்களுக்கான கவுன்சிலிங்லாம் இருக்குது. பட் சொந்தத்தில் திருமணம் பண்ணும்போது இது மாதிரி சில ஜெனட்டிக் இஷ்யூஸ் இருக்கும். அதுங்க. சரிங்க. சரிங்க ஐயா, கால் பண்ணதுக்கு நன்றிங்க. நன்றி டாக்டர். இப்போ நீங்கள் சொன்னீங்க செவித்திறன் கண்டறியும் சோதனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தைக்கு எந்த வயசில் இது ஆரம்பிக்கணும், ஸோ அதை பற்றி ஒரு தெளிவான விளக்கம் பேரண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா குழந்தைகளுமே, பிறக்கும் அனைத்து குழந்தைகளுக்குமே பிறந்த உடல் நாளே நம்மளோட அரசு பொது மருத்துவமனை ராஜீவ்காந்தி மகளிர் மருத்துவமனையில் அந்த தனி டிபார்ட்மெண்ட்டே வச்சுருக்கிறோம். ஸோ எந்த குழந்தை பிறந்தாலும் அந்த குழந்தை டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த குழந்தைக்கு காது கேட்குற திறன் இருக்கா இல்லையான்னு பரிசோதனை பண்ணி பாஸ் ஆர் ஃபெயில்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்போம். ஓஏஇ டெஸ்ட்டுன்னு சொல்லுவோம். அந்த ஓஏஇ டெஸ்ட் பண்ணாமல் எந்த குழந்தையும் நாங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணுறதில்லை. கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 3-4 வருஷமாக பண்ணுறோம். அந்த வசதி ஏற்படுத்திய நாளில் இருந்து நாங்கள் இது வரைக்குமே ஒரு 6-7 குழந்தைகள் கண்டறிஞ்சிருக்கோம் ஏர்லியாக. அதாவது அவங்களோட 2 வயசுக்குள்ளே கண்டறிஞ்சு அவங்களுக்கு காக்லியர் இம்ப்ளான்ட் கருவி பொருத்தி குழந்தைகள் வந்து ஸ்கூலுக்கு போய் பேசுகிற அளவுக்கு இப்போ டெவலப் ஆகிருக்காங்க. ஸோ அதனால் அந்த வசதி, அதாவது அப்படி ஏதாவது வெளியே ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல்லையோ இல்லை பிரைமரி ஹெல்த் சென்டர்லையோ அது மாதிரி இருக்கிற எல்லாருக்கும் நாங்கள் இப்போ ட்ரைனிங் கொடுக்குறோம். ஸோ எந்த குழந்தை முதல் தடுப்பூசி போட வரும்போது அவங்களுக்கு செவித்திறன் பரிசோதனை பண்ணியிருக்காங்களா, அப்படி பண்ணலைன்னா உடனே இங்கே அனுப்புங்க. ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை தனி பிரிவே இருக்குது, அதுக்கான பிரிவு வச்சுருக்கிறோம். அந்த பிரிவு வந்து எல்லா வார்டுலையும் போய் டெலிவரி ஆன குழந்தைங்களுக்கு பெட் சைடே போய் பண்ணலாம். அது வந்து சின்ன பாக்ஸ் தான், அது ஒரு பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் கிடையாது. ஒரு சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட்டு 2 நிமிஷம் பரிசோதனை கூட கிடையாது. 1 நிமிஷத்துல கண்டறிஞ்சாலும் குழந்தை காது கேட்குதா இல்லையான்னு அந்த ஈஸி பரிசோதனை பண்ணுறதால ஒரு குழந்தையோட வாழ்க்கையை மாற்றிடலாம் நம்ம. ஸோ அதனால் கட்டாயம் அந்த பரிசோதனை எல்லாரும் பண்ணிக்கணும். ஓகே டாக்டர், இப்போ இந்த பிறவியில கண்டுபிடிச்சிடுறாங்க. ஒரு சில குழந்தைகளுக்கு 5 வயதில் தென்படுமா இது மாதிரி? கட்டாயம் சில குழந்தைகளுக்கு வந்து லேட்டாக வருவாங்க, 4-5 வயசில்.
அதாவது குழந்தையோட 12, 15, 18 வயசு வரைக்குமே இந்த காக்லியர் இம்ப்ளான்ட் வசதி இருக்கிறது. ஸோ அதனால் லேட்டானாலும் அவங்களுக்கு ஏன் காது கேட்கல அப்படின்றத நம்ம கண்டறியணும் ஃபஸ்ட்டு. இது பிறவியிலேருந்து அவங்களுக்கு காது கேட்கலையா, நிறைய காரணங்களால் திடீர்னு ஒரு ஜுரம் வந்தாலும் நரம்பு மண்டலத்தை பாதிச்சிருக்கும். ஸோ அதனால் காது கேட்கலன்னா உடனே குழந்தைங்க சொல்கிறாங்கன்னா எனக்கு இந்த பக்கம் கேட்கல அப்படின்னு நம்ம விளையாட்டாக எடுத்துக்கூடாது. நீ சும்மா சொல்கிறடா ஸ்கூலுக்கு போகிறதுக்காக சும்மா சொல்கிற அது மாதிரி சொல்லாமல் அவர் கூட்டாந்தீங்கன்னா நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஆடியோமெட்ரிக் டெஸ்ட்னு இருக்குது. ஸோ இது மாதிரி நரம்பு மண்டல பரிசோதனைக்கு தனிப்பிரிவு நம்ம ஜிஹெச்சில் வச்சுருக்கோம். அது வந்தாலும் நம்ம எல்லா பரிசோதனையும் பண்ணி குழந்தைகளுக்கான எல்லா வசதியும் பண்ணலாம். ஓகே டாக்டர், இப்போ காது ஜவ்வு ஓட்டைன்னு ஒன்று இருக்குது, மேல்புறமும் இருக்குது, சில நேரங்களில் உள்புறமும் இருக்குது. இதற்கு அறுவை சிகிச்சை அவசியம் தானா? கட்டாயம். அதாவது சீழ் வடி ஆரம்பித்த முதல் வாரம் 2 வாரம் 3 வாரம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம். மருத்துவத்தால் குணப்படுத்த முடியுமா, மருந்துகளால் ட்ராப்ஸ் போட்டு குணப்படுத்த முடியுமான்னு. ஒரு 3-6 வாரத்துக்கு அப்புறம் பார்க்கும்போது ஜவ்வோட ஓட்டையோட அளவு பார்ப்போம். சிறிய ஓட்டை, மாட்ரேட் சைஸு, ரொம்ப பெரிய ஓட்டைன்னு இருக்கும். ஸோ ஓட்டையோட அளவு, ஜவ் ஓட்டையோட அளவை பார்ப்போம். ஜவ் ஓட்டை ரொம்ப சிறிசாக இருந்ததுன்னா நம்ம வெயிட் பண்ணலாம். அதுக்கு ஆற தன்மை இருக்குன்னா வெயிட் பண்ண வைப்போம். அப்படியே அது அந்த ஓட்டையோட தன்மை பெருசாகிட்டே இருக்குன்னா ஜவ் எடுத்து எண்டோஸ்கோபிக் மூலயமா இப்போ பண்ணுறோம். முன்னாடி காது பின் வழியாக பண்ணி பெரிய அறுவை சிகிச்சை, இப்போ சிறிய அறுவை சிகிச்சை மூலயமா எண்டோஸ்கோபிக் மூலயமா பண்ணுறதால ஹாஸ்பிட்டல் ஸ்டே ஒன்றும் இல்லை, ஒரு நாள் மறுநாளே நாங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணிவிடுவோம். ஓகே டாக்டர், தெளிவான விளக்கம் தந்தீங்க டாக்டர். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா காதில் வலி ஏற்பட்டு போகுது, இல்லை காதில் எறும்பு போயிடுது அப்படின்னு சொல்லி அவங்களாவே ஏர் ட்ராப்ஸ் வாங்கி போட்டுக்கிறாங்க. ஸோ ஒரு சிலர் வந்து அவங்க போட்டுக்கிறது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கு இலவச ஆலோசனையும் சொல்கிறாங்க, நான் போட்டால் சரியாயிடுது, நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது மாதிரி தனக்கு தானே செல்ஃப் மெடிசன் எடுத்துக்கிறது பெஸ்ட்டாக காது விஷயம் பொறுத்த வரைக்கும்? இல்லை, அதான் நான் சொல்கிறேன். காது வலி வந்து காது வெளிக்காது இன்ஃபெக்ஷனால் மட்டுமே காது வலி வராது. அது மாதிரி வெளிக்காது இன்ஃபெக்ஷன் ஒரே ஒரு இன்ஃபெக்ஷன் கிடையாது. ஒரு இன்ஃபெக்ஷன் வேறு சொட்டு மருந்து இருக்குது. நம்ம மெடிக்கல்லையோ நீங்களாக போய் மருந்து வாங்குறதால என்ன ஆகுனா, நம்ம என்னன்னே தெரியாமல் காதுக்கு மருந்து போடுறோம். ஒரு மருந்தும் அதுக்கு நீங்கள் காசு கொடுத்து வாங்குறீங்க. அந்த வாங்கி உங்களோட பணமும் வீணாகவும், உங்களுக்கு எதுக்கு மருந்து போடனே தெரியாமல் போடுறதாலும் யூஸ் இருக்காது. ஸோ அதனால் காது வலி வந்து வெளிக்காது இன்ஃபெக்ஷன் மட்டும் வராது. நடுக்காது இன்ஃபெக்ஷனில் காதுக்கு ட்ராப்ஸே கிடையாது. இப்போ நடுக்காது பிரச்சனையால் உங்களுக்கு காது வலிக்குது, நடுக்காதில் நீர் கோத்துட்டு காது வலிக்குதுன்னா நாங்கள் காதுக்கு சொட்டு மருந்தே கொடுக்க மாட்டோம், தேவையே இல்லை. அதனால் அந்த வலி குணமாகவும் ஆகாது. அதுக்கு வந்து நாங்கள் மூக்குக்கு தான் ட்ராப்ஸ் வரும். இப்போ மூக்கு ட்ராப்ஸ் போட்டிங்கன்னா காதில் இருக்கிற நீர் மூக்கு வழியாக வடிஞ்சிரும். ஸோ அப்போ காது வலி குறைஞ்சிரும். ஸோ தேவையில்லாமல் என்ன ரீசனு தெரியாமல் நம்மளாம் வாங்கி போடுறதால நம்மளோட பணம் தான் வீணாகுமே தவிர, அது இல்லாமல் தேவையில்லாமல் ஒரு மருந்து நம்ம உள்ளுக்கு போடுவோம். ஸோ அது நம்ம உடலையும் வீணாக்கும். அதனால் நீங்கள் ஆலோசனை பெற்று போகிறதுல ஒரு அவசியம் கட்டாயம் தெளிவு பண்ணியிருக்கீங்க டாக்டர். தேங்க்யூ டாக்டர். இன்னொரு கேள்வி எங்களுக்கு, இப்போ காதுகள் கேட்கக்கூடிய ஒரு ஒலி அளவுன்னு இருக்குது. ஆனால் இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன் இல்லை ஹெட்செட் வந்து எப்பவுமே காதில் போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த காதுகள் கேட்கக்கூடிய ஒலி அளவை தாண்டி நம்ம சவுண்ட் வச்சு கேட்கும்போது காது நரம்புகள் பாதிக்க வாய்ப்புகள் இருக்கா? கட்டாயம். அதுக்கு வந்து ஒலியால் ஆபத்து ஏற்படும் நாய்ஸ் இன்டியூஸ் ஹியரிங் லாஸ்ன்னு இருக்குது. அதாவது ஒலி சத்தம் வந்து எவ்வளோ சத்தம் வந்து பாதிப்பு ஏற்படும். நார்மலாக இப்போ நான் பேசுகிறேன், இப்போ நீங்கள் நம்மக்குள்ளே பேசிக்கிற கான்வர்சேஷன் சவுண்ட் வந்து ஒலியை வந்து டெசிபிள் என்ற அளவுகோலில் தான் அளவிடுவாங்க. ஸோ நம்மளோட நார்மல் கான்வர்சேஷன் ஒருத்தவங்க பேசிக்கிறாங்கன்னா 40 டெசிபிள். இந்த 40 டெசிபிளில் நம்ம பேசுகிறதால நம்ம காதுக்கு எந்த பாதிப்பு ஏற்படாது. அதையே வந்து கொஞ்சம் சத்தமாக பேசுகிறோம், ஒரு ஃபங்க்ஷனில் இருக்கிறோன்னா ஒரு 60 டெசிபிள், அது கூட ஓரளவுக்கு பாதிக்கும். ஆனால் 80 டெசிபிள் தான் நம்ம கட் ஆஃப். 80 டெசிபிள்ன்றது என்ன சவுண்டை ஒப்பிடலாம்னா, நம்ம 80 டெசிபிள் சவுண்டு இது தான் அப்படி ஒப்பிடலாம்னா என்ன, ஒரு மோட்டார் ஓடுது, ஒரு மிஷின் மோட்டார், ஒரு தேட்டர் சவுண்டு. ஸோ இதெல்லாம் வந்து 80 டெசிபிள். இதெல்லாம் வந்து ஒரு அதிகபட்சமாகவே 80 டெசிபிளில் வந்து நீங்கள் ஒரு 8 மணி நேரம் இருக்கலாம். ஸோ அதுக்கு மேலே 80 டெசிபிளில் 8 மணி நேரத்துக்கு மேலே இருக்கக்கூடாது. இருந்தீங்கன்னா உங்களுக்கு செவித்திறன் குறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஒப்பீட்டு அளவு வச்சு நம்ம கணக்கிடணும். இதில் மேஜராக என்னன்னா, இப்போ 80 டெசிபிளில் 8 மணி நேரம் இருக்கக்கூடியவங்க, அதுவே 82 டெசிபிள் ஆச்சுன்னா, 85 டெசிபிள் ஆச்சுன்னா அது 4 மணி நேரம் ஆகிடும். அதே 90 டெசிபிள் ஆச்சுன்னா 2 மணி நேரம் ஆகிடும். 95 டெசிபிள் ஆச்சுன்னா 1 மணி நேரம் ஆகிடும். 100 டெசிபிள் ஆச்சுன்னா அரை மணி நேரம். ஸோ எவ்ரி 5 டெசிபிளுக்கும் பாதியாக குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ 100 டெசிபிள் சவுண்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயின் சவுண்டு, ஒரு சைரன் சவுண்ட்லாம் 110 டெசிபிள். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து 1/4 மணி நேரத்துக்கு மேலே கேட்க முடியாது. அந்த ஒப்பீட்டு அளவு, அந்த சவுண்டெல்லாம் ஒரு வெடி சத்தம் கேட்குது, அதெல்லாம் வந்து ஒரு 120 டெசிபிள் 150 டெசிபிள் வரும். ஸோ அதனால் காது திறன் கட்டாயம் குறையும். ஒரு ஹெட்ஃபோன், அது அதிகபட்சமாக ஹெட்ஃபோனோட ஃபுல் வால்யூம் பார்த்தீங்கன்னா 110 டெசிபிள் ஃபுல் வால்யூம் வச்சுக்கலாம். அதே ஹெட்ஃபோனை நீங்கள் 50 டெசிபிள் வச்சு ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் கேட்குறீங்கன்னு வைங்களேன், அதே நீங்கள் ஃபுல் வால்யூம் வச்சு 15 நிமிஷம் கேட்டாலே உங்களோட செவித்திறன் குறைய ஆரம்பிச்சிடும். அது மைன்யூட்டாக குறையும். நீங்கள் ஒரு 2 மாதம் டெய்லியும் ஃபுல் வால்யூம் வச்சு ஹெட்ஃபோன் கேட்டிங்கன்னா கட்டாயம் உங்களோட 2 மாதம் முடிவில் உங்களுக்கு ஒரு 10 டெசிபிளாவது குறைஞ்சிருக்கும், காது கேட்குற திறன் குறைஞ்சிருக்கும். ஸோ ஹெட்ஃபோன் வந்து கட்டாயம் யூஸ் பண்ணக்கூடாது. அது ஹெட்ஃபோனில் அந்த இயர் பட்ஸ் யூஸ் பண்ணவே கூடாது. இயர் பட்ஸோ இல்லை இயர் ப்ளக்கோ அது மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா அது காதில் வந்து
இன்ஃபெக்ஷன் வரதுக்கான நிறைய சான்ஸ் அந்த இயர் பட்ஸால தான் இருக்குது. Okay. ஹெட்ஃபோன்ஸ் கூட ஓகே, நீங்கள் வெளியே வைக்க போகிறீங்க, ஏதோ ஒர்க் அஃபிஷியல் ஒர்க் சில பேர் தவிர்க்க முடியாது. ஸோ அவங்களோட ஒர்க்கு வந்து ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணுறது தான் இருக்கும். ஸோ அவங்க வந்து நல்ல ஹெட்ஃபோன் வாங்கி வச்சுக்கிட்டு உள்ளே வைக்காமல் வெளியே காதை மூடிட்டு ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணும்போது 50% வால்யூமில் வேணால் நீங்கள் கேட்கலாம். அதை தாண்டிச்சுன்னா கட்டாயம் உங்களுக்கு ஆபத்துகள் ஏற்படும். ஓகே டாக்டர், நிறைய யங்ஸ்டர் பார்த்தீங்கன்னா அந்த ஹெட்செட் இல்லாமல் அந்த இயர்ஃபோன் இல்லாமல் இருக்கிறதில்ல. பட் இவங்களுக்கு இந்த நேரம் நீங்கள் ஒரு நல்ல செய்தி சொல்லியிருக்கீங்க, போய் சேர்ந்துருக்கும் அப்படின்னு நம்ம நம்புகிறோம். இன்னொரு கேள்வி டாக்டர், நிறைய நேரங்களில் சிலருக்கு அவங்க அறியாமல் ஒரு தடுமாற்றம் இருக்கும், தலை சுற்றல் இருக்கும். இதற்கும் காது நரம்புகளுக்கும் சம்மந்தம் இருக்கா? கட்டாயம். அதை நான் சொன்னது தான். காது இப்போ நம்ம அதிகபட்சமாக இப்போ நம்ம பேசுறது எல்லாம் பார்த்தீங்கன்னா வெளிக்காது நடுக்காதை பற்றி பேசியிருக்கோம். உள்காது நரம்பு மண்டலம், அந்த காது சத்தத்தை அதோட கரண்ட்டாக மாற்றி கொண்டு வந்தால் தான் உள்காது. உள்காதுக்கு வெறும் கேட்குற திறன் மட்டும் கிடையாது, பேலன்சிங்கும் உள்காது தான். பேலன்சிங் 3 டியூப் இருக்கும். எப்படி நம்ம நடக்கணும், நேராக நடக்கணும்னா 2 முக்கியம். ஒன்று உள்காது, இன்னொன்று கண் பார்வை. இது 2 பெரிஃபரல், அதாவது வெளிப்புற பேலன்சிங் ஆர்கன் சொல்லுவோம். இன்னொன்று மூளை. இது 2ம் சேர்ந்து தான், மூளையோட சேர்ந்து தான் நம்ம ஸ்டேபிளாக நிற்க முடியும். இப்போ இந்த உள்காதோட வீக்னஸ் ஏற்படும் போது வெட்டைகோன்னு சொல்லுவோம். அதாவது ஒரு பக்கம் நம்ம தலையை திருப்புறோம்னா அந்த உள்காது தான் சொல்லும் நம்ம தலை திரும்புது, வலது பக்கம் திரும்புது. இப்போ நம்ம இடது பக்கம் திரும்பணும்னா அந்த உள்காது சென்ஸ் மூளைக்கு செயல் அனுப்பும். இது மாதிரி நம்ம தலை வந்து இடது பக்கம் திரும்பத்தால நம்ம உடம்பு திரும்பி பேலன்ஸ் பண்ணணும். அந்த பேலன்சிங் சென்ஸ் வந்து உள்காதுல தான் இருக்குது. சில பேருக்கு என்ன ஆகுனா இதில் இம்பேலன்ஸ் வந்துடும். அவங்க வலது பக்கம் தலை திருப்பும் போது மூளைக்கு அதோட இம்பல்ஸ் அனுப்பாது, அதை வலது பக்கம் திரும்பி இருக்கு. அதனால அவங்களுக்கு ஒழுங்கான செயல்பாடு போகாதால இம்பேலன்ஸ் வரது அந்த வெட்டைகோன்றது. ஸோ உள்காது செயல்பாடு வீக்னஸ் குறைஞ்சதுன்னா வெட்டைகோ வரும். இன்னொன்று அதில் துகள்கள் நிறையா இருக்கும். பொசிஷன் வெட்டைகோன்னு சொல்லுவாங்க. சில பேர் தூங்கி எழுந்தவொடனே தலை சுத்தம், ஒரு செகண்ட் மட்டும் சுத்துங்க, அப்புறம் சரியாயிடுவாங்க. அது பேர் பொசிஷன் வெட்டைகோ. அது உள்காதில் வந்து நம்மளோட சென்ஸ், நம்மளோட தலை திரும்பறதை வந்து சென்ஸ் பண்ணி மூளைக்கு அனுப்புகிற பகுதி. அது ஒரு துகள்கள் மாதிரி இருக்கும். அந்த துகள்கள் மிதக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் வரது தான் அந்த பொசிஷன் வெட்டைக்கும். இதெல்லாம் கட்டாயம் தீர்வு பயிற்சிகள் மூலயமாவும் கரெக்ஷன் மூலயமாவும் ஈஸியாக குணப்படுத்தக்கூடிய ஒரு நோய். ஸோ இதை நினச்சின்னு பயப்பட வேணாம். நீங்கள் வந்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணி கரெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ ஸோ மச். மக்களே, எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுருக்கீங்க. ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் இன்றைக்கு காது மூக்கு தொண்டை சார்ந்த பிரச்சனைகள் என்ன, தீர்வுகள் என்ன, இது குறித்து நம்முடைய விளக்கம் தந்துட்டு இருக்காங்க புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் தலைமை மருத்துவ அதிகாரி இஎன்டி சிறப்பு மருத்துவர் டாக்டர் கே சிவசங்கர் அவர்கள். ஸோ குளிர்காலத்தில் தான் சைனஸ் இருக்குமா, சம்மரில் கோடை காலத்தில் சைனஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, இதற்கு தீர்வு என்ன? இப்போ பார்த்தீங்கன்னா மூக்கு என்பது வந்து நம்ம அதோட செயல்பாடை முதல் தெரிஞ்சுக்கணும். எதற்காக மூக்கில் மூக்கு வந்து ஒன்று நம்மளோட வாசனையை உணர்கிறதுக்கும் நம்மளோட மூச்சு காற்று எடுத்து நுரையீரல் போகிற பாதையாக இருக்கிறது. சைனஸ்ன்றது வந்து மூக்கை சுற்றி இருக்கிற ஒரு ஏர் பாக்கெட்ஸ், அதாவது காற்று நிரம்பிய பைகள், அதாவது முகத்தில் ஃபுல்லாக இருக்கும். அதோட வேலைப்பாடுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட முக பாரத்தை குறைக்கிறது. மூளை தலையில் இருக்கிற எல்லா பாரத்தையும் வெயிட்லெஸ்ஸாக நம்ம உடம்புல இருக்கிற தலையை நமக்கு பாரம் இல்லாமல் ஆக்கிறது வந்து சைனஸ் தான். அதில் இருக்கிற காற்று, ஏதாவது ஒரு பகுதியில் காற்று இருந்ததுன்னா அதை வெயிட் அது குறைக்கும். ஸோ அதுக்காக தான் சைனஸ் இருக்குது நம்ம முகத்தில், அதோட வெயிட்டு. அது இல்லாமல் நம்மளோட சுவாசிக்கிற காற்றுல ஈரப்பதத்தை கொடுக்கும். நேராக நம்ம நுரையீரலுக்கு காற்று போச்சுன்னா அந்த காற்று சூடான காற்று நுரையீரலை வந்து பாதிக்கும். அந்த காற்றுல கூட ஈரப்பதத்தை கொடுக்கறது தான் சைனஸோட வேலை. இது 2 தான் அதோட மெயின் வேலை. அப்படி நம்ம சைனஸ் ஏன் அலர்ஜி, எதனால் சைனஸ் பாதிக்கல் ஏற்படும்னு பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அனாட்டமிக்கல் அப்ஸ்ட்ரக்ஷன், அதாவது ஒரு வளர்ச்சியால் ஏதாவது சைனஸ் அடப்பு ஏற்பட்டாலும் சைனஸ் பாதிக்கும். அது மூக்கு நடுத்தண்டு சில பேருக்கு வந்து ஒரு பக்கம் வளைஞ்சிருக்கும். அதனால் ஏற்படுற அடைப்பனால சைனஸோட பாதையை போய் அடைச்சி அதில் நீர் கோத்து இருக்கும். அதனால் வரது வந்து அனாட்டமிக்கல் டிஃபெக்ட். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அலர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா அலர்ஜி நிறைய டைப் இருக்குது. சில பேருக்கு வந்து சீசன் அலர்ஜி இருக்கும், சில பேருக்கு வந்து உணவு கால அலர்ஜி இருக்கும், சில பேர் வந்து டஸ்ட் மைட்டு, இல்லை வந்து சில பேர் அந்த மரகந்த தோல், அது மாதிரி நிறைய வெளி என்விரான்மெண்டல் பொல்யூஷன். இதனால் ஒரு அலர்ஜினாலேயும் வந்து நம்ம அலர்ஜி வரும். இப்போ சீசனல் அலர்ஜி தான் நீங்கள் சொல்கிற மாதிரி பனி காலத்தில் அதிகமாகும், வெயிலில் வந்து இப்போ சீசன் அலர்ஜி இருக்காது. ஸோ இவங்க தான் வந்து எனக்கு பனி காலத்தில் மட்டும் சைனஸ் அதிகமாகுது, வெயில் காலத்தில் இல்லைன்ற வந்து அந்த இருக்குது தான். ஆனால் வந்து ஃபுட் அலர்ஜியோ இல்லை டஸ்ட் மைட் அலர்ஜோ இல்லை வீட்டில் இருக்கிற தூசிகளால் வரதோ இல்லை பூச்சிகளால் அலர்ஜி வரதோ வந்து அது எல்லா சீசன்லையும் இருக்கும். அவங்க எப்பப்பெல்லாம் அவங்க அது அலர்ஜியில் இன்வால்வ் ஆகிறாங்களோ அப்பப்பெல்லாம் அது வரும். அது சீசனுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஸோ அலர்ஜி வந்து காலையில் எப்படி தென்படுன்னு பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்தோடனே அடுக்கு தும்பல் 20-30 வாட்டி தும்புவாங்க. ஸோ வேகமாக தும்பும் போது என்னன்னா அந்த மூக்கில் இருக்கிற சைனஸ் வந்து வேகமாக வெளியே வரும்.
அந்த நீர்லாம் வெளியே வரும்போது ப்ரெஷரில் என்ன ஆகும்னா நெகட்டிவ் ப்ரெஷரில் அந்த பாலிப்புன்னு ஃபார்ம் அந்த நீர் கட்டின்னு சொல்கிறது. ஸோ நம்ம ஒரு வாட்டி அதிகமாக தும்பும் போதும் நம்ம சைனஸில் இருக்கிற சதை தானாக வெளியே வர ஆரம்பிக்கும். ஸோ அதுதான் வந்து பாலிப், நீர்க்கட்டி. இது அலர்ஜியால் வர பாலிப்புன்றது நீர்க்கட்டின்றது வந்து நிறைய காரணங்களால் வரும். அதிகபட்சமாக வரது வந்து இந்த அலர்ஜியால் வர்றது தான். ஸோ அதிகமாக தும்புறது, மூக்கடைச்சி, வீக்கம், நீர் அதிகமாக கோக்கிறதால அந்த சதை வெளியே வர்றது தான் பாலிப்பு. இது இன்ஃபெக்ஷனால் வர பாலிப்பு ஒரு சைடு வரும், அலர்ஜியால் வர பாலிப்பு 2 சைடுமே இருக்கும். ஓகே டாக்டர். ஓகே டாக்டர், நீங்கள் இப்போ சைனஸ் பற்றி சொன்னீங்க, மூக்கில் நீர்க்கட்டிகள் பற்றியும் சொன்னீங்க. ஸோ இந்த மூக்கில் நீர்க்கட்டிகள் வந்தால் வாசனை வந்து இந்த நுகரும் தன்மை குறையுமா? அதற்கு என்ன பிரச்சனை, என்ன காரணம் அதற்கு? அதான் நான் சொன்னேன், மூக்கோட செயல்பாடுகள் பார்த்தீங்கன்னா ஒன்றும் நம்ம வாசனை ஒரு முக்கிய பங்கு. மூக்குல அதாவது வாசனை நம்மள முகர வாசனை வந்து எங்கே சென்ஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மூக்கோட மேல் பகுதியில் தான் நம்ம நரம்பு மண்டலம். அதில் வாசனை நரம்புகளுக்கு ஒரு தனித்துவம் என்னென்னா அது மூளையிலேருந்து நேராக எக்ஸ்டென்ஷன் தான், பிரெயினோட எக்ஸ்டென்ஷன் வாங்க. அது தனியாக நரம்பெல்லாம் கிடையாது, நேராக மூளையிலேருந்து மூக்குலேருந்து எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும் அந்த ஃபைபர்ஸ் எல்லாம். ஸோ அது வழியாக தான் நம்ம வாசனையை நுகர்றோம். ஸோ அந்த மேல் பகுதியில் அடப்புகள், ஏதாவது மூக்கு நடுத்தணு வளைஞ்சிருந்தீங்கனாலும் அந்த காற்று போய் அந்த மேல் பகுதி அடையாது. அப்போ அந்த வாசனை தன்மை உங்களுக்கு குறைஞ்சிருக்கும். இன்னொன்று மூக்கில் சதை வளர்த்தால அந்த காற்று போய் அங்கே படாதாலே அவங்களுக்கு வாசனை தன்மை குறையும். இது ஒரு காரணமாக இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது வைரல் இன்ஃபெக்ஷன், ஏதாவது இப்போ கோவிட் டைமில் நிறைய பேருக்கு வாசனை போயிடுச்சு. ஸோ எனி வைரல் இன்ஃபெக்ஷன், ஏதாவது வைரல் காய்ச்சினால கூட அந்த வாசனை தன்மை குறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகே டாக்டர், இப்போ மூக்கில் சதை வளர்ச்சி சில பேருக்கு இருக்குது. நீர்க்கட்டிகள் மட்டும் இல்லாமல் மூக்கில் சதை வளர்ச்சி இருக்குது. இதற்கு அறுவை சிகிச்சை அவசியம் தானா, இல்லை அறுவை சிகிச்சை இல்லாமே நீக்க முடியுமா? இப்போ சதையோட கிரேடிங் பண்ணும், அதோட எந்த சைஸில் இருக்குன்னு. இப்போ ஒரு சிறிய வகை இப்போ தான் ஆரம்ப கட்டமாக இருக்குது, கிரேட் 1 இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு, ஒன்றும் சைனஸ்குள்ளே தான் இருக்குது, வெளியெல்லாம் எதுவும் வரல அப்படின்னா, அலர்ஜியால் வந்த சதையாக இருந்ததுன்னா நம்ம அலர்ஜியை ட்ரீட் பண்ணோன்னா கட்டாயம் அலர்ஜி குறையும் போது சதை கரைய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நம்ம கிட்ட வரும்போது சதையோட தன்மை அதிகமாக இருக்குது, கிரேட் 2 ஃபுல்லாக மூக்கு ஃபுல்லாக பரவிடுச்சு, பாதையே இல்லைன்னா கட்டாயம் அறுவை சிகிச்சை தான் பண்ணணும். ஓகே டாக்டர், இப்போ அறுவை சிகிச்சைனா அவங்க எத்தனை நாள் வந்து அதற்கு பிறகு எவ்வளோ நாள் அவங்க ரெஸ்ட்டில் இருக்கணும்? இந்த நீர்க்கட்டி அலர்ஜியால் வந்திருக்கு அப்படின்னா நம்ம அறுவை சிகிச்சை பண்ணுறது வளர்ந்த நீர்க்கட்டி அகற்றுவது மட்டும்தான். அறுவை சிகிச்சையால் அலர்ஜியை குணப்படுத்த முடியுமானா குணப்படுத்த முடியாது. அதனால சில பேர் என்ன நினச்சிப்பாங்க, அறுவை சிகிச்சை முடிஞ்சாலே வைத்தியம் முடிஞ்சிருச்சுன்னு நினச்சிருவாங்க. இந்த அலர்ஜியால் வர நீர்க்கட்டி வந்து நீங்கள் அறுவை சிகிச்சை பண்ணாலும் அதுக்கு 90% திரும்ப வர வாய்ப்புகள் அதிகம். ரெக்கரன்ஸ் ரேட்டுன்னு சொல்கிறது வந்து நீங்கள் திரும்ப அலர்ஜியை ட்ரீட் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா அடுத்த 3-4 மாதத்தில் நீர்க்கட்டி திரும்ப வளர்ந்துடும். ஸோ அதனால் அலர்ஜியை நம்ம கட்டாயம் இதுதான் நம்ம ஃபாலோ அப்னு சொல்லுவோம். இந்த ஃபாலோ அப் பீரியடில் அலர்ஜியை ட்ரீட் பண்ணாமல் விட்டுட்டாங்கன்னா நிறைய பேர் வரமாட்டாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. அறுவை சிகிச்சை முடிஞ்சவொடனே அவங்களோட ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிருச்சுன்னு நினைப்பாங்க. அலர்ஜியை வந்து அடுத்த ஒரு 6 மாதம் 1 வருஷம் அவங்க அலர்ஜியை ட்ரீட் பண்ணால் தான் நீர்க்கட்டி திரும்ப வராது. இல்லை கட்டாயம் திரும்ப வரும். சில பேர் 3 வாட்டி 4 வாட்டிலாம் அறுவை சிகிச்சை பண்ணியிருக்காங்க அந்த அலர்ஜியை ட்ரீட் பண்ணாமல். ஸோ அறுவை சிகிச்சை பண்ணாலும் கூட ஒரு தொடர்ச்சியான ஒரு அப்சர்வேஷனில் இருக்கணும், இருந்துட்டு டாக்டர்கிட்ட காமிச்சிட்டு சொல்லியிருக்கீங்க டாக்டர். ஓகே, இந்த சளி பிடிச்சா ஹோம் ரெமடியாக சில பேர் வந்து ஆவி பிடிக்கிற பழக்கம் இருக்குது. நிறைய பேர் இப்போ மெஷின்ஸ்லாம் வந்திருக்கு நவீன காலத்தில். ஸோ இந்த மெஷின்ஸ் வந்து நல்லது தானா சளி பிடிச்சி ஆவி பிடிக்கிறதுக்கு? அதாவது ஆவி பிடிக்கிறதுன்றது என்னென்னா ஒரு என்ன சொல்லி, இப்போ வலி வந்தால் தைலம் தடவுறோம். அது வந்து தைலம் வந்து அந்த வலியை குணப்படுத்தாது. அந்த வலியை வந்து அதாவது ரிசப்டார் சொல்லுவாங்க, டச் ரிசப்டாரை ஸ்டிமுலேட் பண்ணும்போது வலி வந்து குறையும். அதாவது தொடுத்திறன் ஸ்டிமுலேட் ஆகும்போது வலி குறையும். அதே மாதிரி தான் ஆவி பிடிக்கிறது போது என்ன ஆகும்னா நம்மளோட ரத்த குழாய்க்கெல்லாம் சுருங்க ஆரம்பிக்கும் மூக்கில். ஸோ அதோட பாதை ஃப்ரீ ஆகும். அதாவது மூக்கில் போகிற பாதை ஃப்ரீ ஆகும்போது நீங்கள் ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுவீங்க. ஆவி பிடிக்கிறது ஒரு டெம்பரரி ரிலீஃபு. ஆனால் ஆவி பிடிக்கும் போது அது கூட எதுவுமே போடக்கூடாது. நிறைய பேர் எல்லாமே போடுவாங்க. அதில் வந்து மஞ்சத்தூள், நிறைய மருந்துகள்லாம் போட்டு பிடிப்பாங்க. ஸோ அது வந்து கெமிக்கல் நுரையீரலுக்கு போகும்போது அதனால நிறைய ஆபத்துகள் இருக்குது. நீங்கள் ஆவி பிடிக்கணும்னு நினச்சிங்கன்னா வெறும் சுட தண்ணி, வெறும் ஆவி அது மட்டும் பிடிச்சிங்கன்னா அதில் வாரத்துக்கு 1 வாட்டி 2 வாட்டி வெறும் ஆவி பிடிக்கிறதால சில பலன்கள் இருக்கிறது. அது மூக்கு பாதி டெம்பரரி ரிலீஃப் பண்ணுமே தவிர, ஆனால் அதில் மருந்து போட்டு குடிச்சிங்கன்னா அது திரும்ப ஆபத்தை தான் கொடுக்கும். ஓகே டாக்டர், நிறைய விஷயங்கள் எங்களுக்கு தெளிவு பண்ணியிருக்கீங்க. ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசலாம். ஹலோ டாக்டர் கேட்டுருக்கீங்க ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8. இன்றைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் காது, மூக்கு, தொண்டை சார்ந்த பிரச்சனைகள் என்ன, தீர்வுகள் என்ன, இது குறித்து நம்முடைய விளக்கம் தந்துட்டு இருக்காங்க புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் தலைமை மருத்துவ அதிகாரி இஎன்டி சிறப்பு மருத்துவர் டாக்டர் கே சிவசங்கர் அவர்கள். டாக்டர் நேர் வந்திருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம் மேம். வணக்கம், சொல்லுங்க ஐயா. சார், எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகி கண் பார்வைலாம் போய் மூஞ்சி எலும்பு நொறுங்கிடுச்சு எனக்கு. சரிங்க. அதில் வந்து மூக்கத்தண்டு எனக்கு உடஞ்சிடுச்சு. அது திரும்ப அது எப்போ
ஜாயின் ஆகும்னு தெரியல. ஏன்னா எனக்கு ஆக்சிடென்ட்டாக கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆக போகுது. ஓ இது எந்த இது சாப்பிட்டாலும் மூக்கு வழியாக தண்ணி வடிக்குது எனக்கு. சரிங்க. இது ஆக்சிடென்ட் ஆகி உங்களுக்கு 10 வருஷம் ஆகுது இல்லைங்க ஐயா? ஆமாம். அதாவது 10 வருஷத்துக்கு ஆக்சிடென்ட் ஆனும்போது நம்ம அதாவது மூக்கு எலும்புகள் உடஞ்சிருந்ததுன்னா அதுக்கு உடனே ஒரு 10-15 நாளில் சர்ஜரி பண்ணால் மூக்கு எலும்பு ஓரளவுக்கு நிமித்திட்டு அந்த மூக்கு பாதை வந்து ஃப்ரீ ஆகும். ஸோ அப்போ வந்து உங்கள் அந்த அடப்புகள் நீர் கொட்டுறதெல்லாம் குறைஞ்சிரும் உடனே. அப்படி நீங்கள் இப்பயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த அறுவை சிகிச்சை பண்ணலை, இல்லை ஏதாவது ஒரு காரணங்களால் தடைப்பட்டிருக்கலாம். ஸோ இப்போ உங்களோட தொந்தரவு பார்த்தீங்கன்னா மூக்கு அடப்பு இருக்குது, மூக்குலேருந்து நீர் கொட்டிக்கிட்டே இருக்குது. ஆமாம். அப்போ என்னென்னா இப்போ நம்ம திரும்ப வந்து மூக்கில் எண்டோஸ்கோப் பண்ணி பார்ப்போம். என்ன காரணங்கள் பார்ப்போம். மூக்கோட பாதையில் எந்த இடத்த அடப்பு இருக்குது, மூக்கு எலும்புனால அடப்பு இருக்கா, இல்லை மூக்கு தண்டு உடஞ்சி அது வளைஞ்சி மூக்கு அடைக்குதா, என்ன காரணங்கள் எண்டோஸ்கோப் பண்ணி பார்த்தா தெரியும். இது வந்து நம்ம அறுவை சிகிச்சை மூலயமா குணப்படுத்திடலாம். இது குணப்படுத்த முடியாதெல்லாம் கிடையாது. அறுவை சிகிச்சை மூலயமா எத்தனை வருடங்கள் பிறகும் மூக்கு தண்டு வளைஞ்சிருந்ததுன்னா எண்டோஸ்கோபிக் அறுவை சிகிச்சை மூலயமா உங்களோட நடுத்தண்டை நேராக்கலாம். மூக்கு எலும்புகள் அமுங்கி இருந்தால் இல்லை அதோட பாதையை நேராக சுருகி இருந்தாலோ அதை சரி பண்ணலாம். அதுக்கான அறுவை சிகிச்சைகள் எல்லா வசதியும் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து இது சரி பண்ண சொல்லுங்கள். எனக்கு மூக்கு அடைப்புன்றது கிடையாது சார். மூக்குலேருந்து நீர் கொட்டுறது தான் உங்களுக்கு அதிகம். ஆமாம், நீர் கோர்த்து தான். அதான் அப்போ நம்ம எண்டோஸ்கோப் பண்ணி பார்ப்போம் சார். அது என்ன ரீசன் பார்ப்போம். மூக்குக்குள்ளே அலர்ஜி இருந்தாலும் நீர் கொட்டுறது இருக்கும். ஸோ என்ன காரணங்களால் இப்போ அலர்ஜினால தான் இருக்குன்னா நம்ம அலர்ஜியை ட்ரீட் பண்ணால் குறைஞ்சிரும். என்ன ரீசன் இப்போ அலர்ஜியை மட்டும் நம்ம ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சோன்னு வைங்களேன், அலர்ஜின்றது வந்து நம்ம இப்போ ஒரு கிருமி நம்ம தாக்குதுன்னா அது ஒரு 10 நாள் மருந்து கொடுத்தா சரியாயிடும். ஆனால் அலர்ஜின்றது வந்து ஒரு கிருமியோ எதுவும் கிடையாது. நம்மளோட எதிர்ப்பு சக்தி சிலது ஒத்துக்காமல் அதை எதிர்க்கிறது தான் அலர்ஜி. ஸோ அதை வந்து நம்ம வைத்தியம் பண்ணும்போது சில நாட்கள் எடுக்கும். ஒரு 2 மாதம் 3 மாதம் மருந்து போடுற மாதிரி இருக்கும். 2-3 வருடங்கள் தொடர்ந்து அதை ஃபாலோ அப்பில் வைக்கணும். அப்போ தான் அலர்ஜியை வந்து கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும். நீங்கள் அது மட்டும் இல்லை சார். இப்போ எனக்கு அந்த மூக்கை தொட்டு பார்த்தாக்கா இந்த உடஞ்ச அந்த இடம் இன்னும் பல்லு விடும்ல, அது மாதிரி இருக்குது. அதுதான் சொல்கிறேன். அந்த எலும்பு நிமிர்த்தது வந்து ரைனோபிளாஸ்டி சர்ஜரின்னு சொல்லுவோம். அதை பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுவாங்க. உங்களுக்கு ரொம்ப உள்ளே வாங்கியிருக்கு, எலும்புகள் பாதை நேராக இல்லைன்னா அந்த அறுவை சிகிச்சை பண்ணலாம். ரைனோபிளாஸ்டிக் சர்ஜரின்னு சொல்லுவோம். அந்த மூக்கு எலும்பை நேராக்கிறது அது கொஞ்சம் பெரிய சர்ஜரி. பட் அதுவும் சரி பண்ணக்கூடிய நோய் தான் அதுவும். அப்படி. அப்புறம் எனக்கு இன்னொரு விஷயம் ஒன்று இருக்கு. சொல்லுங்க. கொஞ்சம் ரொம்ப நாள் முன்னாடி 2 வண்டு காதுக்குள்ளே போயிடுச்சு. அதனால அந்த லெஃப்ட் சைடு காது ஒரு மாதிரி அடைக்கிற மாதிரி கேட்குது. என்ன போயிடுச்சு நீங்கள் காதுக்குள்ள வந்து உள்ள போச்சு. அதாவது வண்டுன்றது உள்ளே போயிருக்க. சரி பார்க்கலாம். நம்ம எண்டோஸ்கோப் பண்ணால் தெரியும். காதுக்குள்ளே கேமரா வச்சு பார்ப்போம். ஜவ்வு வந்து என் தன்மை எப்படி இருக்குன்னு. எதனால் உங்களுக்கு காது கேட்கலன்னா ஆடியோமெட்ரி டெஸ்ட் இருக்குது. அதாவது செவித்திறன் டெஸ்ட் இருக்குது. நடுக்காது பிரச்சனையா இல்லை வெளிக்காது பிரச்சனையா, அதாவது காது கேட்குற பாதையில் பிரச்சனையா இல்லை நரம்பு மண்டலத்தில் பிரச்சனையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது அந்த ஆடியோமெட்ரி டெஸ்ட். ஸோ அந்த டெஸ்ட்டு பண்ணனா உங்களுக்கு தெரிஞ்சிடும் காதில் வண்டு இருக்கா இல்லையான்றதை நம்ம எண்டோஸ்கோப் பண்ணாலும் தெரிஞ்சுக்கலாம். அதனால் நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து எண்டோஸ்கோப்போ ஆடியோமெட்ரி பண்ணிங்கன்னா உங்களோட பல நாள் சந்தேகம் தீர்ந்துடும். நீங்கள் வண்டு இருக்குன்ற ஒரு பயத்தோடு இருக்க வேண்டாம். காது நான் சுத்தமாக கேட்கல சொல்ல முடியாது. ஏன்னா அந்த சைடு ஏதாவது வச்சு எதாவது பேசினாக்கா பேசுகிறாங்கன்னு தெரியுது. ஆனால் அவங்க பேச சரியாக புரிய மாட்டேன். அதாவது அந்த காது கேட்குற திறன் உடனே குறைஞ்சிடாது, படிப்படியாக தான் குறையும். அது முதல் சிம்டமே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேசுறது புரியாது. அதுதான் முதல் கட்டமே, காது கேட்குற திறன் குறையிறது. நீங்கள் ஆடியோமெட்ரி டெஸ்ட் பண்ணனா நமக்கு எத்தனை சதவீதம் வந்து காது திறன் குறைஞ்சிருக்கு அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கலாம். அதனால் நீங்கள் வந்து ஒரு வாட்டி ஆடியோமெட்ரி டெஸ்ட் பண்ணிங்க, ஜிஹெச் வாங்க, நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் நரம்பு செயல்பாடு குறைஞ்சிருக்கா இல்லை காதில் என்ன இருக்குன்னு. ஆனால் வண்டு ஆளை மட்டுமே நம்ம சொல்ல முடியாது. வண்டு இருந்ததுன்னா நமக்கு வலி கொடுக்கும். ஆனால் இறந்த வண்டு இருந்தால் வலி இருக்காது. ஆனால் அப்படி சீழ் வழிய ஆரம்பிக்கும். அது எண்டோஸ்கோப் பண்ணி நம்ம அந்த டவுட்டையும் சரி பண்ணிக்கலாம். ஓகே சார், தேங்க்யூ. தேங்க்யூ. ஓகே, நன்றி கார்த்திகேயன். டாக்டர், இப்போது மூக்கை பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். ஸோ மூக்கில் நிறைய பேருக்கு ரத்தம் வடியும் பிரச்சனை இருக்குது. ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்க, ஹீட்னால ரத்தம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஹீட்னால தான் வருமா இல்லை வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்க வாய்ப்புகள் இருக்கா? அதாவது நம்ம உடம்புல அதிக ரத்த குழா இருக்கிற இடம் வந்து மூக்கோட நடுத்தண்டு. ஓகே. 5 ரத்த குழாக்கள் ஒன்று சேர்ற இடம் வந்து நடுத்தண்டோட மின்பகுதியில் இருக்குது. ஸோ அதாவது ஒரு வயதை பொறுத்து தான் மூக்கில் ரத்த வரத்தை நம்ம பிரிப்போம்.
இப்போ ஸ்கூல் குழந்தைங்களுக்கு மூக்கில் ரத்தம் வருது உடனே வந்து பாருங்கள் அப்படின்வாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் குழந்தைகள் நகங்கள்லாம் நிறைய பெருசாக இருக்கும். சில குழந்தைங்க நகை வெட்ட மாட்டாங்க அப்படின்னும்போது மூக்கு சளி அது மாதிரி இருக்கும், மூக்கு அரிப்புகள் ஏற்படும். அப்போ மூக்கை தேய்ச்சிருவாங்க. வேகமாக தேய்க்கும் போது நான் சொன்ன மாதிரி நடுத்தண்டோட மின்பகுதியில் தான் 5 ரத்த குழாய்கள் சேர்ற இடம். அதாவது மூக்கில் தான் அதிக ரத்த சிறிய காயம் ஏற்பட்டாலுமே அந்த ரத்தங்கள் நிறையா வரும். நம்ம அவசரப்பட்டு அந்த உள்ளே போய் ரத்தத்தை துடைக்கிறது அதெல்லாம் பண்ணக்கூடாது. 2 மூக்கையும் சேர்த்து வச்சு ஒரு 2 நிமிஷம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த ரத்தம் நின்றுடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா அது எந்த காயத்தால் தான் வந்திருக்கா அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மேற்கொண்டு நம்ம எண்டோஸ்கோப் பண்ணி பார்ப்போம். சிறு மூக்குக்குள்ளே கட்டி இருந்தாலும் இன்ஃபெக்டட் பாலிப் இருந்ததில்ல நீர் கட்டி, அதில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் ரத்தம் வரும். இது பெரியவங்களுக்கு ஒரு நடு ஏஜில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கட்டிகள் வரும். கேன்சர் கட்டியாக கூட இருக்கலாம், இல்லை சாதா கட்டியாக கூட இருக்கலாம். மூக்கில் ரத்தம் வந்தாலே கட்டாயம் நம்ம எண்டோஸ்கோப் பண்ணி பார்த்துக்கணும். மூக்கில் ஒரு கேமரா வச்சு பார்த்தா உள்ளே ஏதாவது கட்டி இருக்கா, இல்லை ஏதாவது புண்ணு இருக்கா, வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு சிறிய எண்டோஸ்கோப் பரிசோதனை மூலயமா நம்ம எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் கண்டறிஞ்சிடலாம். இன்னொன்று பிபி அதிகமாக சில பேருக்கு வயசான 70-75 வயசில் மூக்கிலேருந்து ரத்தம் வருதுன்னா ஃபஸ்ட்டு பிபி அதிகமாகச்சுன்னா முதல்ல எங்கே ரத்த கசினா மூக்கிலேருந்து தான் ரத்த கசை, அதுக்கப்புறம் தான் மூளையில் ரத்தம் கசி. ஒன்ஸ் உங்களுக்கு மூக்கிலேருந்து ரத்த கசி ஆரம்பிச்சிட்டாலே நீங்கள் அன்கண்ட்ரோல் பிபியில் இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் கட்டாயம் ட்ரீட்மெண்ட்டில் இல்லைன்னா அடுத்த கட்டமாக உங்களுக்கு மூளையில் ரத்த கசிஞ்சுன்னா பக்கவாதம் வந்துடும். ஸோ ரத்த ப்ரெஷர் பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு மூக்கில் ரத்தம் வரும். ஸோ இது மாதிரி பல காரணங்கள் இருக்குது. சிறிய எண்டோஸ்கோப் மூலயமா கருவி மூலயமா நம்ம எல்லா பிரச்சனையும் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே டாக்டர், இப்போ இஎன்டியில் இயர், நோஸ், காது, மூக்கு பற்றின கேள்விகளை நம்ம கேட்டாச்சு. அடுத்ததாக தொண்டை. ஸோ இந்த தொண்டையில் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளூ, மலேரியா, டெங்கு நிறைய காய்ச்சல்லாம் இந்த சீசனில் வந்துட்டுருக்கு. ஸோ எந்த வகை காய்ச்சல்னால இந்த தொண்டை வந்து அதிகம் பாதிக்கப்படும்? தொண்டை வீக்கம் இதெல்லாம் எதனால் வருது? எந்த காய்ச்சல்னால? எல்லா வைரல் காய்ச்சலுமே தொண்டையை பாதிக்கும். எனி வைரஸ் முதல்ல வந்து பாதிக்கிறது வந்து தொண்டை தான். இப்போ நம்ம கொரோனா பீரியடில் இருக்கட்டும், இல்லை சாதா ஃப்ளூவாக இருக்கட்டும், எந்த வைரல் இன்ஃபெக்ஷனாலுமே தொண்டை வலி இல்லாமல் இருக்கவே இருக்காது. தொண்டையை தான் ஃபஸ்ட்டு பாதிக்கும், அப்புறம் தான் நுரையீரலுக்கு போகும். அது இல்லாமல் குழந்தைங்களுக்கு டான்சில்னு சொல்லுவாங்க, தொண்டை சதை. ஸோ அது இருந்ததுன்னா பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வந்துடும். சாதம், ஐஸ்கிரீம், கூலிங்கான உணவுகள் சாப்பிடும்போது அந்த பாக்டீரியா வளர்கிறதுக்கான தன்மை வந்து அந்த டான்சில்ன்றது வந்து நார்மல் சதை தான். அது சாதா அப்நார்மல் கட்டியோ அது மாதிரிலாம் கிடையாது. 5 வயது வரைக்கும் அந்த எதிர்ப்பு சக்தி கொடுக்கறது அந்த டான்சில். அது ஒரு வகையான நெறிக்கட்டி தான், வாய்க்குள்ளே இருக்கிற ஒரு நெறிக்கட்டி தான். மூக்கு பின்னாடி இருக்கிறது அடிநாய்டுன்னு சொல்லுவோம். இந்த டான்சில் 5 வயது வரைக்கும் அதுக்கு செயல்பாடுகள் இருக்குது, ஓரளவுக்கு நமக்கு எதிர்ப்பு சக்திலாம் கொடுக்கும். ஸோ 5 வயது வரைக்கும் டான்சில் வந்து இருக்கும், அது காமன் தான். அதுக்கப்புறமா அந்த டான்சில் பெருசாக வளருது, இல்லை தொடர்ந்து இன்ஃபெக்ஷன் ஆகுது. அப்படின்னு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒழுங்கான வாய் க்ளீனாக வச்சுக்காதான். 2 வேளை ப்ரஷ் பண்ணணும், எப்போ சாப்பிட்டாலும் காகுல் பண்ணணும், கூலிங் அவாய்ட் பண்ண குழந்தைங்க. நிறைய கூலிங் பொருளாக சாப்பிடும்போது இந்த குளிர்ந்த தன்மை வந்து அந்த கிருமி வளர்ச்சிக்கு வந்து உகந்ததாக இருக்கும். அதனால் கூலிங்கை அவாய்ட் பண்ணணும். எஸ் டாக்டர், இப்போ இது ஒரு ட்ரெண்ட் ஆகிடுச்சு நைட்டில் ஐஸ்கிரீம் சாப்பிட்றது அப்படின்னு சொல்லி. ஸோ இன்னொரு கேள்வி, நைட்டில் ஐஸ்கிரீம் சாப்பிட்றாங்க, ரொம்ப குளிர்ச்சியாக சாப்பிட்றாங்க, இல்லை ரொம்ப ஓவர் சூடாக எடுத்துக்கிறது உணவை, இது ரெண்டுமே வந்து சரியான முறை தானா? இல்லை, எப்பயுமே குளிர்ச்சியாக இருந்தாலுமே தொண்டையை பாதிக்கும் தான். குளிர்ச்சியும் வந்து சூடானு சாப்பிட்டாலும் தொண்டையை புண்ணாக்கும் தான். ஸோ சூடும் வந்து ஆபத்தானது தான், குரல் வலையை வந்து பாதிக்கும். அது இல்லாமல் அல்சர், சில பேருக்கு இப்போ நிறைய பேர் அல்சரால் கூட தொண்டை புண்ணாகும். ஸோ இன்ஃபெக்ஷனால் மட்டுமே தொண்டை வலி வராது, அல்சர் இருந்தாலும் வரும். கூலிங்காக சாப்பிட்டாலுமே தொண்டை புண்ணாகும். ஓகே டாக்டர், நேர் ஒருத்தவங்க வந்திருக்காங்க, லைனில் வெயிட் பண்ணுறாங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், யார் பேசுகிறீங்க? ராஜகோபால் வெள்ளினூர்ல பேசுகிறேன். ஓகே ஐயா, டாக்டர் இருக்காங்க, பேசுங்க, உங்கள் சந்தேகங்களை கேளுங்க. சொல்லுங்க ஐயா. வணக்கம் டாக்டர். வணக்கம், சொல்லுங்க ஐயா. ஃபால்ஸில் குளிக்கும் போது காதில் தண்ணி அடிச்சிச்சு மேடம். அது இருந்துகிட்டே இருக்கு டாக்டர், ஆனால் காதெல்லாம் கேட்குது, வலி இருந்துகிட்டே இருக்கு டாக்டர், அது என்ன ட்ரீட்மெண்ட் எப்படி? அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சொன்னது ஃபால்ஸில் வந்து அதாவது நல்ல ப்ரெஷர்ஃபுல்லாக வர தண்ணி, அந்த தண்ணி காதுக்குள்ளே போகும்போது வெளிக்காதில் சில காயங்கள் ஏற்படும். ஸோ அந்த தண்ணியை நீங்கள் சுத்தம் பண்ணி இருக்கும்போது வெளிக்காது இன்ஃபெக்ஷன், மோஸ்ட்லி இந்த ஃபால்ஸில் ஸ்விம்மிங் பூலு இது மாதிரி கடலில் குளிக்கிறதால என்ன ஆகுனா, இந்த அழுக்கு தண்ணியோ இல்லை வந்து வேகமான தண்ணியோ ஃபோர்ஸ்ஃபுல்லான தண்ணியோ காதில் அடிக்கும்போது வெளிக்காதில் சிறு காயங்கள் ஏற்படும். அந்த காயங்களை நம்ம துடைக்க, அந்த தண்ணி இருக்குது அப்படின்னு நினச்சா நம்ம துணியோ இல்லை பட்ஸோ வச்சு இன்னும் வேகமாக துடைச்சிருப்போம். அப்போ என்ன ஆகுனா அந்த காயத்தோட தன்மை இன்னும் அதிகமாகும். அதற்கு மேலே ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்துடும். இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா வீக்கம் குறையாது. அதை நீங்கள் எங்ககிட்ட வந்தீங்கன்னா நாங்கள் பார்த்துட்டு ஏதாவது நீர் இருந்தாலோ இல்லை சீழ் இருந்தாலோ அதை க்ளீன் பண்ணிவிடும். சக்ஷன் வச்சு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு என்ன தன்மையான இன்ஃபெக்ஷன் ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபங்கல் இன்ஃபெக்ஷனா இல்லை பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனா, எந்த வகையான இன்ஃபெக்ஷனோ அந்த வகையான சொட்டு மருந்து போடணும். இப்போ நார்மலாக ஒரு காது இன்ஃபெக்ஷன் வந்ததுன்னா ஒரு 2-3 நாள் ட்ராப்ஸ் போட்டதால சரி ஆகாது. மினிமம் நீங்கள் ஒரு 3 வாரம் ட்ராப்ஸ் போடணும். சொட்டு மருந்து வந்து 3 வாரம் தொடர்ந்து, அதோட சிம்டம்ஸ் வலி குறைந்தாலும் 3 வாரம் சொட்டு மருந்து போட்டால் தான் திரும்ப வராது. காதோட தன்மையாக தான், காது இன்ஃபெக்ஷனோட தன்மை என்ன ஆகுனா, இன்ஃபெக்ஷன் போய் தோலுக்கு அடியில் தங்கிடும்.
அது என்ன பண்ணுன்னா ஒரு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் திரும்ப வந்துடும். இந்த ஃபங்கலோட தன்மையே அதான். ஃபங்கஸ் என்ன பண்ணுன்னா தோலுக்கு அடியில் போய் இருக்கும். அப்போ நீங்கள் ஒரு மருந்து போட ஆரம்பிச்சீங்க, உடம்புல எந்த பகுதியில் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 3 வாரமாவது மருந்து போட்டால் தான் அது பூர்ண குணமாகும். இல்லைனா அது திரும்ப வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதனால் நீங்கள் வாங்க, ஹாஸ்பிட்டல் வாங்க, நாங்கள் ஒரு வாட்டி பார்த்துட்டு உங்களுக்கு என்ன விதமான இன்ஃபெக்ஷன் பார்த்துட்டு அதுக்கு அந்த மருந்து கொடுத்தா சரியாயிடும். கரெக்டாக தொடர்ந்து தும்பல் வந்துருக்கு டாக்டர். தொடர்ந்து தும்பல் வருது காலையில் மாலையில். அதான் நான் இது நிகழ்ச்சியோட ஆரம்பத்திலே அதான் சொன்னேன். அலர்ஜியோட முதல் கட்டமே இந்த தும்பல் தான். இந்த தும்பலை நீங்கள் சரி பண்ணாமல் விட்டால் தான் அது நீர்க்கட்டியாக மாறும். அதனால் அதையும் நம்ம சேர்த்து எண்டோஸ்கோப் பார்த்துட்டு உங்களோட அலர்ஜி லெவல் எப்படி சுகர் லெவல் பிளட்டில் பார்ப்போமோ அதுமாதிரி அலர்ஜி லெவல் பார்ப்போம். ஒருத்தவங்களுக்கு ஒரு அலர்ஜி லெவல் இருக்கும் ரத்தத்தில். ஸோ அந்த தன்மைக்கேற்ப அந்த லெவலுக்கு ஏற்ப எப்படி சுகர் இந்த லெவல் இருந்தால் இவ்வளோ மருந்து, அந்த தன்மைக்கேற்ப நம்ம மருந்து போட்டால் உங்களோட அலர்ஜியும் குறைஞ்சிரும், அந்த மூக்கு தும்பலும் குறைஞ்சிரும். நம்ம ரூம் நம்பர் என்ன டாக்டர்? 38 வாங்க, அரசு பொது மருத்துவமனை 38 காது மூக்கு தொண்டை பிரிவு. ஓகே, வில்லியனூர் தான் டாக்டர். நான் வாங்க ஐயா வாங்க. வந்துடுறோம். நன்றி டாக்டர். நன்றிங்க. நன்றி மேடம். கால் பண்ணதுக்கு நன்றிங்க டாக்டர். இந்த த்ரோட் பற்றி நம்ம பேசிட்டு இருந்தோம். தொண்டையில் கட்டிகள் ஏற்படுது, தொண்டையில் வீக்கம் வருது, இதற்கான காரணங்கள் என்னவெல்லாம் இருக்கும்? தொண்டை கட்டி பார்த்தீங்கன்னா சாதாரண கட்டி, அது இன்னொன்று கேன்சர் கட்டி தான். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அதிகமாக இந்தியாவில் அதிக புற்றுநோய் இருக்கிற அதிக பகுதி தொண்டை புற்றுநோய் தான். வாய் தொண்டை புற்றுநோய் தான் அதிகபட்சமான கேன்சராக இருக்குது. அதற்கு காரணம் புகைப்பழக்கம், குட்கா, வெத்தலை பாக்கு அது மாதிரி போடுறதால வரது தான். ஸோ இந்த காது மூக்கு தொண்டை புற்றுநோய் பார்த்தீங்கன்னா ஆரம்ப கட்டத்திலே நம்ம பார்த்துட்டோன்னா அந்த அறுவை சிகிச்சை மூலயமாவோ ரீகன்ஸ்ட்ரக்ஷன் மூலமாக குணப்படுத்தலாம். ரொம்ப லேட் ஸ்டேஜ் அது நெறிக்கட்டியாவோ இல்லை நுரையீரலுக்கோ பரவிடுச்சுன்னா அதுக்கு வைத்தியம் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவங்கள வாழும் காலங்களும் குறைஞ்சிரும். ஸோ அதனால் நம்ம தொண்டையை கட்டாயம் பாதுகாப்பாக பார்த்துக்கணும். குரல் வலையும் நம்ம பார்த்துக்கணும். குரல் வலையும் பார்த்தீங்கன்னா குரல் வலையில் நிறைய கட்டிகள்லாம் இருக்கும். நிறைய பேர் டீச்சர்ஸ் இருப்பாங்க, இந்த வாய்ஸ் யூஸ் பண்ணுற ப்ரொஃபஷன்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் கூட அந்த குரல் வலையில் நீர் கட்டிகள் வர வாய்ப்புகள் இருக்குது. தொண்டை கரகரப்பு ஏற்படுது. தொண்டை பேசும்போதே எனக்கு காலையில் நல்லா பேசுகிறாங்க, ஈவினிங் ஆனால் என்னோடய வாய்ஸ் மங்கிடுது, ஒரு மாதிரி கரகரப்பாக இருக்குன்னா அதுக்கு ஒரு சின்ன எண்டோஸ்கோப் மூலிமா பார்த்தோன்னா நமக்கு அதுலேயும் நீர் கட்டி தானா என்ன வகையான கட்டின்னு ஆரம்ப கட்டத்திலே கண்டுபிடிக்கும். ஓகே டாக்டர். அடுத்ததாக நேர் வந்திருக்காங்க, நிகழ்ச்சியில் பேசிடலாம். வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம்மா, யார் பேசுறீங்க? பாண்டிச்சேரி கலா மேம். ஓகேம்மா, டாக்டர் இருக்காங்க, பேசுங்க. சரிங்க. சொல்லுங்கம்மா. வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. எனக்கு கண்ட ரெட்டினா பிரச்சனை இருக்கு டாக்டர். ஒரு 8 வருஷமா கண் மருந்து போடுறேன். சரிங்கம்மா. அதால தொண்டைக்கு எதனா ப்ராப்ளம் வருமா டாக்டர்? இல்லை அதாவது கண் மருந்து போட்டால் அந்த மருந்துகள் கண்ணீர் பாதை பார்த்தீங்கன்னா மூக்கு வழியாக தொண்டைக்கு தான் வரும். கண்ணீரோட பாதையே அப்படி தான். கண்ணில் சுரக்கிற கண்ணீர் மூக்கில் தான் தொண்டைக்கு வரும். அதை நீங்கள் போடுற மருந்தும் தொண்டைக்கு தான் வரும். அதனால எந்த பாதிப்பும் ஏற்படாதுமா. வராது. தேங்க்யூ. நன்றிங்கம்மா, கால் பண்ணதுக்கு நன்றி. ரெயின்போ புதுவை 102.8 ஹலோ டாக்டர் கேட்டுட்ருக்கீங்க. இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் காது மூக்கு தொண்டை சார்ந்த பிரச்சனைகள் என்ன, தீர்வுகள் என்ன, இது குறித்து நமக்கு விளக்கம் சொல்லிட்டு இருக்காங்க புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் தலைமை மருத்துவ அதிகாரி ENT சிறப்பு மருத்துவர் டாக்டர் கே சிவசங்கர் அவர்கள். டாக்டர் நிகழ்ச்சியில் நேர் வந்திருக்காங்க, பேசிடலாம். வணக்கம். வணக்கம் சார், டாக்டர் இருக்காங்க, பேசுங்க. சொல்லுங்க ஐயா. வணக்கம், சொல்லுங்க ஐயா. உங்க பேர் சொல்லுங்க ஐயா, உங்க பேர் எங்கிருந்து பேசுறீங்க? ஓகே, பேசுங்க, டாக்டர் கிட்ட பேசுங்க. சொல்லுங்க ஐயா. சரிங்க ஐயா. சரிங்க. 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 நீங்கள் சொல்கிறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதான் தும்பல், சளி, அலர்ஜினால இருக்கலாம், இல்லை இன்ஃபெக்ஷனால் இருக்கலாம், கிருமிக்கு தாக்குதலாலையும் இருக்கலாம். உங்களோட பிளட் சுகர், அது ரத்த கொதிப்பு, சர்க்கரை அது மாதிரி எதாவது இருக்குங்களா உங்களுக்கு? ப்ரெஷர் இருக்குது.
அதான் நீங்கள் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் நிகழ்ச்சியில் முன்னாடி சொன்னது தான். அலர்ஜி வந்து நம்ம ரத்த பரிசோதனை மூலயமாகவும் மூக்கின் எண்டோஸ்கோப் கருவி மூலயமாவும் அலர்ஜியோட தன்மையை கண்டறிந்து அதுக்கான சிகிச்சை எடுத்தனா கட்டாயம் இதை குணப்படுத்திடலாங்க ஐயா. வாங்க வாங்க ஐயா, அதான் முன்னாடியே சொன்ன மாதிரி 38 ஓபிடிக்கு வாங்க ஜிஹெச்சில். இதுக்கான பரிசோதனை எல்லாமே நம்ம கிட்ட இருக்குது, நம்ம பண்ணிக்கலாம் வாங்க. 38ங்க ஐயா, 38. தேங்க்யூ. நன்றிங்க, கால் பண்ணதுக்கு நன்றி. டாக்டர், இப்போ தொண்டையை பற்றி நம்ம பேசும்போது தொண்டையில் சதை வளருது நிறைய பேருக்கு ப்ராப்ளமாக இருக்குது. என்ன காரணம் அதற்கு? தொண்டை சதை அதான் நம்ம ரொட்டீன் இன்ஃபெக்ஷனால் சதையோட எங்கே சதை வளருது தான். இப்போ டான்சிலில் தான் நம்ம காமனாக சொல்கிற தொண்டை சதை. டான்சிலில் வந்து இந்த குழந்தைகள்லேருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் இருக்கும். ஸோ தொண்டை சதை டான்சில் அதிகமாக வளர்கிறதுக்கான அடிக்கடி வர இன்ஃபெக்ஷன். ஒரு வாட்டி இன்ஃபெக்ஷன் வரும்போது அந்த தொண்டை சதை பெருசாகும். இந்த இன்ஃபெக்ஷன் வரதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓரல் ஹைஜீன் தான். நம்ம ஓரல் க்ளீனாக வச்சுக்காமல் இல்லை கூலிங் அதிகமாக சாப்பிட்றதாலையோ இல்லை வெளியே உணவுகள் அதிகமாக சாப்பிட்றது இது ஒரு காரணமாக இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து நீர்க்கட்டிகள் நிறையா இருக்கும், குரல் வேலை கட்டியாக இருக்கலாம், வேறு என்ன விதமான சதையாக இருக்கலாம், இந்த ஓல்டேஜில் கேன்சராக கூட இருக்கலாம். ஸோ அதை வந்து நம்ம பார்த்து கேமரா மூலிமா கண்டறியலாம். ஓகே, ஸோ சுத்தம் சோறுபடும் இல்லாமல் சுத்தம் நோயை தடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஓகே டாக்டர், இந்த தொண்டையில் அழற்சின்னு சொல்கிறாங்க, அது குறித்து எங்களுக்கு சொல்லுங்கள். தொண்டை அழற்சினா என்ன? தொண்டை அழற்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அலர்ஜிங்களா? அலர்ஜி. எஸ், அலர்ஜி. தொண்டை அலர்ஜி, தொண்டை அதாவது வந்து தொண்டையோட தன்மை இதுதான். சில பேர் வந்து வாய்ஸ் யூஸ் பண்ணுறது, சில வீக்கங்கள் ஏற்படுறது, குரலில் வந்து தொண்டை கூட இன்னொரு அர்த்தம் வந்து குரல் தான். குரலில் வந்து மெயின்டைன் பண்ணுறது. ஸோ சில ப்ரொஃபஷனல், சில பேர் பாடகர் இருப்பாங்க, சில பேர் வந்து குரல் சம்மந்தப்பட்ட இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து அதிகமாக சில பேர் சூப்பர்வைசர் அவங்களும் ரொம்ப சத்தமாக பேசுவாங்க. ஸோ இதுமாரி இப்போ வாய்ஸ் நிறைய யூஸ் பண்ணுறவங்களுக்கு குரல் வலையில் வீக்கங்கள் வரலாம். ஸோ அதனால நீர் கட்டி வரலாம். எப்படி நம்ம மூக்கில் நீர் கட்டி சொன்னோம் அதுவே குரல் வலையில் நீர் கட்டி வரலாம். ஓகே டாக்டர், அதுக்கு தீர்வு அது வந்து ஆரம்ப கட்டத்தில் நம்ம மருந்து கொடுப்போம், இல்லைன்னா அறுவை சிகிச்சை தான். ஓகே டாக்டர், இப்போ மருத்துவத்துறையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையான முன்னேற்றங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இஎன்டியில் என்ன வந்து இப்போ நவீனமாக வந்திருக்க முன்னேற்றம், என்னென்ன ட்ரீட்மெண்ட்டில் வந்து முன்னேற்றம் வந்திருக்கு? இப்போ வந்து இஎன்டியில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து எண்டோஸ்கோபிக் சர்ஜரியாக மாற்றிட்டோம். முன்னாடி எல்லாம் ஓப்பனாக இருந்தது எல்லாமே இப்போ எண்டோஸ்கோபிக் சர்ஜரி தான். ரோபோட்டிக் சர்ஜரிஸும் இஎன்டியில் இருக்குது. இப்போ தொண்டையில் கட்டி அது மாதிரி அதுமாதிரி ரத்த கசிவு கோபுலேஷன் சொல்லுவோம், ரேடியோ ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவோம். அதாவது ரத்த போக்கை நிறுத்துறதுக்கான ஆப்ரேஷன் தன்மைகள். அப்புறமேட்டு டிப்ரைடர்னு சொல்லுவோம். அதாவது வந்து பாலிப்பு முன்னாடி வந்து கையில் தான் மூவ் பண்ணிட்டு இருப்போம் இந்த நீர் கட்டியெல்லாம். இப்போ டிப்ரைடர்ன்ற மிஷின்லாம் இருக்குது. அந்த மிஷின் வந்து பாலிப்பு வந்து ரத்த கசிவு கம்மி அளவில் ஃபுல் சதையும் எடுத்துரும். ஸோ அது மாதிரி நிறைய அட்வான்ஸ் டெக்னிக் எல்லாமே முக்கால்வாசி இந்த எல்லா வசதியுமே 95% எல்லா வசதியுமே நம்ம ஜிஹெச்சில் இருக்குது இந்த வசதிகள் எல்லாம். ஓகே டாக்டர், எங்களுக்கு ஃபைனலாக ஒரு கேள்வி. காது மூக்கு தொண்டை தொடர்பான நோய்கள் வராமல் இருக்க ஆஸ் அ டாக்டராக நீங்கள் என்ன ஆலோசனை சொல்வீங்க மக்களுக்கு? காதை பொறுத்த வரைக்கும் நம்ம மெயினாக வந்து நம்ம காதை நம்ம வந்து க்ளீன் பண்ணுறதை ட்ரை பண்ணக்கூடாது. இப்போ கண்ணில் தூசி வந்தால் நம்ம கண்ணை வாஷ் தான் பண்ணுறோம், ரொம்ப பாதுகாப்பாக பார்ப்போம். ஆனால் காதை மட்டும் எப்பப்பெல்லாம் தோணுதோ அப்பப்பெல்லாம் ஏதாவது வச்சு க்ளீன் பண்ணினே இருக்கும். அந்த பழக்கத்தை அவாய்ட் பண்ணணும். அப்புறம் காதில் இந்த குளிக்கும் போது காதில் எண்ணெய் ஊற்றுறது, ஸோ அந்த பழக்கங்களும் அவாய்ட் பண்ணணும். காதை வந்து நீங்கள் எதுவுமே வெளிக்காதே தொடக்கூட கூடாது. சும்மா அழுக்கு இருக்கா அதை மட்டும் தான் க்ளீன் பண்ணணும், பட்ஸ் வச்சு க்ளீன் பண்ணக்கூடாது. மூக்கை பொறுத்த வரைக்கும் அலர்ஜி இருக்குது ஆரம்ப கட்டத்திலே வந்து நம்ம அந்த அலர்ஜி டெஸ்ட்டோ லேசர் எண்டோஸ்கோப்பியோ பண்ணால் என்ன டைப் ஆஃப் அலர்ஜியோ அதை ட்ரீட் பண்ணால் சதை வளராமல் நீர் கட்டி வராமல் தடுத்துக்கலாம். தொண்டையை பொறுத்த வரைக்கும் வாய் சுத்தமாக வச்சுக்கிறதால அந்த ரெக்கரண்ட் இன்ஃபெக்ஷன் குழந்தைகளை வர டான்சில் பிரச்சனை கூலிங் அவாய்ட் பண்ணுறதால அந்த தொண்டை பிரச்சனையை சரி பண்ணலாம். குரலை வந்து நார்மலான டோன்லேயோ இல்லை அதிக அப்யூஸ், அதை வாய்ஸ் அப்யூஸ்ன்னு சொல்லுவோம், நிறைய கத்துறதாலையோ இல்லை அதிகமாக பேசுகிறதாலே குரல் வலையான பாதிப்புகள் ஏற்படும். ஆரம்ப கட்டத்திலே கேன்சர் வயசானவங்களுக்கு, இந்த புகைப்பழக்கம் தண்ணீர் பழக்கம் இருக்கிறவங்களுக்கு இப்போ ஆரம்ப கட்டத்திலே ஏதாவது வாயில் புண்ணு இருக்குது, ஆறாத புண்கள் இருக்குன்னா ஆரம்பத்திலே வந்து காட்டி அது கேன்சராக என்னன்னு பரிசோதனை பண்ணால் நம்ம அதையும் சரி பண்ணலாம். ஓகே டாக்டர், மொத்தத்தில் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இஎன்டி சம்மந்தமான எங்களுடைய நிறைய கேள்விகளுக்கு சிறப்பான தெளிவான விளக்கங்களை தந்திருக்கீங்க டாக்டர். நிலையத்தின் சார்பாகவும் நேயர்களின் சார்பாகவும் மிக்க நன்றி டாக்டர். இந்த வாய்ப்பு அளித்த எஃப்எம் ரெயின்போக்கும் இந்த எஃப்எம் ரெயின்போ நேயர்களுக்கும் என்ன மனமார்ந்த நன்றி தெரிவிக்கிறேன். தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ ஸோ மச். மக்களே, எஃப்எம் ரெயின்போவில் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் இன்றைக்கு காது மூக்கு தொண்டை சார்ந்த பிரச்சனைகள் குறித்து நம்முடைய விளக்கம் தந்தவர் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் தலைமை மருத்துவ அதிகாரி இஎன்டி சிறப்பு மருத்துவர் டாக்டர் கே சிவசங்கர் அவர்கள். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.